As I said, triple I, ideas, inspiration and intelligence. People are sharing their ideas and they are inspiration here. They are inspiring you. It's in your hand to get intelligence, right? Hope students will. And dispenser to honor our chief guest, and I request our correspondent madam to give away the memento of our chief guest. நமது சிறப்பு விருந்தினர் திரு செந்தில்நாதன் ஐயா அவர்கள் நீட் பத்தின இன்ஃபர்மேஷன் கொடுக்க போறாங்க. It is going to be something different, like highly valuable information about NEET exam, medical colleges in Tamil Nadu and all over India, category-wise medical cut-off marks, category-wise medical cut-off marks, and fee structure for medical colleges, and availability of deemed universities in Tamil Nadu and all over India, category-wise MBBS and BDS seats in Tamil Nadu and all over India, infrastructure of medical colleges and deemed universities in Tamil Nadu and all over India, guidelines for online counseling for both MBBS and BDS courses. You know, getting general information is good, and specific information will make us to be very specific in fixing our aim. Institute head, correspondent, ma'am, sir, Thangavel sir, எல்லாருக்குமே என்னோட தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லிக்கிறேன். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், என்னோட குழந்தைங்க எல்லாருக்கும் தேங்க்யூ. பேரண்ட்ஸ் எல்லாரும் வந்திருக்கீங்க, தேங்க்யூ. இந்த இன்ஸ்டிடியூட்ல இருக்க டீச்சர்ஸ், கேமராமேன், நம்மள அழகா கேமராமேன், சோசியல் மீடியால இருந்து ஒருத்தவங்க வந்திருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பிகாஸ் கிராட்டிடியூட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நன்றி உணர்வு அப்படிங்கிறது முதல்ல இருக்கணும். அங்க இருந்து தான் எவ்ரி திங் ஸ்டார்ட்ஸ். அது மறந்துட்டா கூட திருப்பி ஞாபகப்படுத்தி சொல்லிடணும். மறந்துட்டமே விட்டா தப்பு, ஆமாவா இல்லையா? ஓகே, சரி. இப்போ எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லியாச்சு. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாய்ப்புகள் அப்படிங்கிறது நமக்கு முதல் தடவை கிடைக்கும் போதே நீங்க பயன்படுத்திடணும். நான் கொஞ்சம் தர லோக்கலா தான் பேசுவேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணவங்க எல்லாம் அப்படி பக்காவா இதுக்கு முன்னாடி பேசின ஐபிஎஸ் ஆபீசர் அதெல்லாம் தயவு செய்து எதிர்பார்க்காதீங்க. ஐ எம் சோ சாரி, ஐ ரெக்கார்ட் இட் ஸ்ட்ராங்லி. ஓகே, சரி, பீப் சவுண்டும் போட மாட்டாங்க. ஓகே, ஸோ ஒருத்தன் ஒரு பொண்ணை லவ் பண்ணான். ஒரு பொண்ணை ஒரு பையன் லவ் பண்றான். அவங்க அப்பா கிட்ட போய் பொண்ணு கேட்கறான். பொண்ணோட அப்பா கிட்ட போய் பொண்ணு கேட்கறான், எனக்கு நான் உங்க பொண்ணை லவ் பண்றேன், எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க. எவ்வளவு நல்ல பையன் பாருங்க. பொண்ணு கிட்ட போய் தப்பா ப்ரப்போஸ் பண்ணாம டீசெண்டா அவங்க அப்பா கிட்ட போய் உங்க பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கறான். அவங்க அப்பா சிம்பிளா ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னாரு, நான் உனக்கு ஒரு போட்டி வைக்கிறேன், அந்த போட்டியில நீ ஜெயிச்சிட்டீங்கன்னா உனக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாரு, இல்லைன்னா கிடையாது, நோ அப்படின்ட்டாரு. அவன் என் லவ் வந்து எவ்வளவு கண்ணியமானது, நேர்மையானதுங்கிறத நான் ப்ரூவ் பண்றேன், நீங்க எந்த போட்டி வச்சாலும் நான் ஜெயிச்சு காமிக்கிறேன் அப்படின்னா. ஓகே, போட்டி என்ன அப்படின்னா, ஒரு மாடு, அது பாகுபலியில வர மாதிரி இருக்குமா எப்படி இருக்குமான்னு தெரியாது, ஒரு மாடை அவுத்து விடுவாங்க. அந்த மாட்டை அந்த பையன் அடக்கணும். ஆனா அடக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, அந்த மாட்டோட வாழை மட்டும் பிடிச்சுதான், அந்த டெய்ல் இருக்குல்ல வால், அதை மட்டும் பிடிச்சுதான் அடக்கணும். வேற எந்த பகுதியையும் தொடக்கூடாது. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரூல். இந்த ஒரு ரூல் அவன் ஃபாலோ பண்ணிக்கணும். அவனுக்கு 3 சாய்ஸ் இருக்கு. 3 மாடு வரும், ஏதோ ஒரு மாட்டை அவன் அடக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு மாடு வருது, பயங்கர ஸ்ட்ராங்கர், ஹார்லிக்ஸ் குடிச்சிருக்கும் போல இருக்கு, ஷார்ப்பர், அந்த மாதிரி ஒரு மாடு வருது. அவனுக்கு பயமாயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் மாடு பாக்குறான், ஐயோ இது ரொம்ப கனமா இருக்கும் போல இருக்கு, நமக்கு தான் 3 வாய்ப்பு இருக்குல்ல, செகண்ட் சான்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம்னு வெயிட் பண்றான். செகண்டா வர மாடு பாகுபலி மாடு, ரொம்ப விகாரமா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு பரவாயில்ல போல இருக்கேன்னு அப்படியே அந்த பயத்துல, அந்த இதை விட இது ரொம்ப ஸ்ட்ராங்கரா இருக்கு, பயத்துல விட்டுட்டான். சரி, எப்படி இருந்தாலும் சரி, 3வது மாட்டை நம்ம அடக்கிடணும்னு புள்ள குதிச்சிட்டான். 3வது மாடு வருது, நோஞ்சா மாதிரி வருது, ஈஸியா தட்டுனா விழுந்துரும். அந்த மாடு வர வர அவனுக்கு அப்பா நம்ம வெயிட் பண்ணதுக்கு நமக்கு சூப்பரான வாய்ப்பு கிடைச்சிருச்சு, நம்ம லவ் சக்சஸ் தான் அப்படின்னு சந்தோஷத்துல குதிச்சிட்டு இருக்கான். அந்த மாட்டுக்கு வாலே இல்லை. பி வெரி கேர்ஃபுல். நீங்க நல்ல வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த வாய்ப்பை பயன்படுத்த முடியாத ஒரு சிச்சுவேஷனுக்கு நம்ம தள்ளப்படுவோம். அதனால முதல் வாய்ப்பு எப்ப நமக்கு கிடைக்குதோ அதை நம்ம பயன்படுத்திடணும். இத முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைன்னா வாழ்க்கையில முன்னேற்றம் அப்படிங்கிற ஒண்ணு இல்லாமையே போயிடும். சரி, நெக்ஸ்ட் விஷயத்துக்கு வருவோம். நீட். நெக்ஸ்ட் ஓகே, சரி, இது ஒரு 2-in-1 எக்ஸாம்.
நீட் அப்படிங்கிறது என்னப்பா 2-in-1 எக்ஸாம். அப்படின்னா 2 எக்ஸாம் உள்ள எழுதுறமா இல்ல, ஒரு எக்ஸாம் தான். பட் they are going to check yourself in 2 things. One, எலிஜிபிலிட்டி. நீங்க MBBS, BDS, ஆயுஷ் இந்த 3 கோர்ஸ் படிக்கிறதுக்கு எலிஜிபிளான்னு செக் பண்றாங்க. ரெண்டாவது நுழைவு தேர்வு, என்ட்ரன்ஸ். முதல்ல உங்களை எலிஜிபிலிட்டியை செக் பண்றாங்க, நீங்க தகுதியானவரா. MBBS, BDS, ஆயுஷ் கோர்ஸ், வெட்டனரி கோர்ஸுக்கு ஆல் இந்தியா கோட்டா சீட்ஸ் மட்டும் நீட். ஸ்டேட் கோட்டானா அது நமக்கு 12th மார்க் வச்சு தான் எடுப்பாங்க. சோ இதுக்கெல்லாம் நீங்க படிக்கிறதுக்கு தகுதியுடையவரா, உங்களோட தகுதியை செக் பண்றாங்க, எலிஜிபிலிட்டி. என்ட்ரன்ஸ், நுழைவு தேர்வு. அந்த படிப்புக்கு தகுதியுடையவங்க யாரா வேணா இருக்கலாம். 1,00,000 பேர் தகுதியாகலாம். ஆனா சீட் எவ்வளவு இருக்கும்? 5,000 சீட், 6,000 சீட் தான் இருக்கும். டாப் 6,000ல நீங்க வந்திருக்கீங்களா அப்படிங்கறத செக் பண்றதுக்கு நுழைவு தேர்வு. அந்த காலேஜுக்குள்ள நுழையறதுக்கு இவ்வளவு மார்க் நீங்க இந்த எக்ஸாம்ல வாங்கிக்கணும். சோ 2 விஷயத்தை செக் பண்ற ஒரு டெஸ்ட் நீட். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் சரி நெக்ஸ்ட் ஃபார் வாட். முதல்ல நீங்க வந்து MBBS நீட் எதுக்காக படிக்க போறீங்க? தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீட் படிச்சா ஒரு விஷயம் படிக்கணும்னு வந்து உட்கார்ந்துருக்கீங்க, அதை பத்தி எதுக்காக நீங்க நீட் படிக்கணும்? MBBS கோர்ஸ், BDS, ஆயுஷ், வெட்டனரியில 15% சீட்ஸ் ஆல் இந்தியா கோட்டா சீட்ஸ்க்கு மட்டும், ஸ்டேட் கோட்டா சீட்ஸ்க்கு 12th மார்க் தான். அது ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க இந்த 4 விஷயத்துக்கு மட்டும் தான் உங்களுக்கு நீட் ஹெல்ப் பண்ண போகுது, வேற எதுக்குமே கிடையாது. யூ ஹேவ் டு பி வெரி கிளியர். நம்ம என்ன பண்றோங்கிறதுல தெளிவா இருந்தாதான் அந்த விஷயத்துல தடை இல்லாம பண்ண முடியும். ஓகே, சோ MBBS, BDS, ஆயுஷ் கோர்சஸ். ஆயுஷ்னா என்ன? ஆயுர்வேதா, சித்தா, யுனானி, ஹோமியோபதி, இந்த 4 கோர்ஸ் இருக்குல்ல அது. அண்ட் வெட்டனரி கோர்ஸ். வெட்டனரிக்கு ஆல் இந்தியா கோட்டாவுக்கு மட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கவுன்சிலிங் நடக்கும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வெட்டனரி காலேஜஸ்ல இருக்கக்கூடிய 15% சீட்டுக்கும் நீட் தான். அது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிலபஸ் என்ன? ஒரு எக்ஸாமுக்கு வெற்றி அடையணும், அந்த எக்ஸாம்ல எனக்கு தேவையான அளவுக்கு மார்க் வேணும்னா யூ ஷுட் நோ த சிலபஸ், பிகாஸ் ஆல் த क्वेश्चंस will be asked from the syllabus. ஒவ்வொரு क्वेश्चனும் நீட் அப்படின்னு ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா அந்த क्वेश्चन பேப்பர்ல இருக்கக்கூடிய क्वेश्चंस அத்தனை 100% அந்த क्वेश्चन ஈச் அண்ட் எவ்ரி क्वेश्चन எங்க இருந்து வருது? அந்த சிலபஸ் பேஸ் பண்ணி தான் வருது. ஓகே, சிலபஸ்னா என்ன? இங்க வந்து NCERT. ஓகேயா? NCERT எப்படி நமக்கு தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு இருக்கும், அந்த மாதிரி நேஷனல் லெவல்ல ஒரு போர்டு இருக்கு எக்ஸாமினேஷனுக்கு. அது வந்து NCERT அப்படிம்போம். கிளாஸ் 11, கிளாஸ் 12ல பாட்னி, சுவாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. நீங்க டெக்ஸ்ட் புக்ல இருக்க கண்டென்ட் தான் உங்களுக்கு சிலபஸ். 11th 12th பாட்னி, சுவாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, NCERT டெக்ஸ்ட் புக், அதுதான் சிலபஸ். இப்போ பாட்னி, சுவாலஜின்னு போய் புக் தேடினீங்கன்னா இருக்காது NCERTல. NCERTல என்ன புக்னு இருக்கும்? வெரி குட், வெரி குட், பயாலஜின்னு இருக்கும். சோ பாட்னி, சுவாலஜி அப்புறம் ஏன் எழுதிருக்கீங்க? நீட் क्वेश्चन பேப்பர்ல பாட்னி, சுவாலஜின்னு வருது, அதுதான் எழுதிருக்கேன். பட் தி புக் இஸ் பயாலஜி. நீங்க புக் சிலபஸ் வைஸ் தேடும் போது என்னன்னு வரும் கண்ணே? பயாலஜி, பாட்னி, சுவாலஜின்னு வராது. ஆனா क्वेश्चन பேப்பர்ல அவன் பிரிச்சு கொடுத்திருப்பான். பாட்னிக்கு 50 क्वेश्चंस, சுவாலஜிக்கு 50 क्वेश्चंस கொடுத்திருப்பான். சோ தட் ஐ மென்ஷன் லைக் தட். இது சிலபஸ். ஓகேயா? 11th 12th தான் CBSE போர்ட்ல படிக்கக்கூடிய டெக்ஸ்ட் புக் தான் நம்ம NCERTன்னு சொல்லுவோம், வேற ஒண்ணும் இல்ல. நெக்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது எக்ஸாம் பேட்டர்ன். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு எக்ஸாம் எழுத போறோம் அப்படின்னா இப்போ ஒரு 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் இருப்பான், இப்ப 12th படிச்சுக்கிட்டு இருப்பான், இல்ல ஜூன்ல இருந்து 12th போவாங்க. அவங்க கிட்ட கூப்பிட்டு உங்களுக்கு क्वेश्चन பேப்பர்ல எத்தனை மார்க்குக்கு எத்தனை क्वेश्चन எத்தனை ஆப்ஷன்ஸ் எல்லாம் வச்சு வரும்னு கேட்டா தெரியும். மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடண்ட்ஸ்க்கு தெரியறது இல்ல. தெரிஞ்சா ஹேட்ஸ் ஆஃப், வெரி குட், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. பட் மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடண்ட்ஸ்க்கு தெரியுமா? தெரியறது இல்ல. முதல்ல அந்த எக்ஸாம் பேட்டர்ன் நம்ம தெரிஞ்சுக்கணும். சிலபஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்பதான் நம்ம என்ன படிக்கிறோம், எதுக்கு படிக்கிறோம் அப்படிங்கிறது தெரியும். அடுத்து எக்ஸாம் பேட்டர்ன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாட்னி, சுவாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி 4 சப்ஜெக்ட் சொன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் क्वेश्चन பேப்பர்ல இப்போ நான் உங்களுக்கு ஒரு क्वेश्चन கேட்கிறேன், சும்மா இதே சொல்லிட்டு இருந்தா போர் அடிக்கும்ல. நீட் क्वेश्चन பேப்பர் உங்ககிட்ட கொடுத்தாச்சு. ஓகே, ஸ்டேட் போர்டு எக்ஸாம் क्वेश्चन பேப்பர் உங்ககிட்ட கொடுத்தாச்சு. 2 क्वेश्चन பேப்பருக்கும் என்ன வித்தியாசம்? சரி, நானே கேட்கிறேன், அந்த நான் என்ன விரும்புறேனோ அதை கேட்கிறேன், சொல்லுங்க. ஸ்டேட் போர்டு அதாவது தியரி क्वेश्चन பேப்பர் ஆர் CBSE போர்டு எக்ஸாம் क्वेश्चन பேப்பர் கொடுத்தாச்சு உங்க கையில, ஆர் ஸ்டேட் போர்டுக்கு கொடுத்தாச்சு. அந்த क्वेश्चन பேப்பர்ல இருக்கக்கூடிய क्वेश्चंसக்கு ஆன்சர் எங்க இருக்கும்? டெக்ஸ்ட் புக்ல இருக்கும். வெரி குட், எக்ஸலென்ட். டெக்ஸ்ட் புக்ல இருக்கும். எக்ஸலென்ட், வெரி குட். சரி, கரெக்ட்.
எக்ஸாக்ட்லி கரெக்ட், 100% கரெக்ட். ஓகே, இப்ப நீட் கொஸ்டின் பேப்பர் கொடுத்தாச்சு, அதுக்கான ஆன்சர் எங்க இருக்கும்? எக்ஸலென்ட். ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஹியர் திஸ் ஆன்சர் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் சைட். நீட் கொஸ்டின் பேப்பர்லயே நீட் கொஸ்டின் 200 கொஸ்டின்கான ஆன்சரும் பிரிண்ட் ஆயிருக்கு. ஆன்சருக்கு கொடுக்காது, 4 ஆப்ஷன்ல ஒரு ஆன்சர். ஒரு கொஸ்டின் இருக்கு, அந்த கொஸ்டினுக்கு கீழே 4 ஆப்ஷன் இருக்கு, அந்த 4 ஆப்ஷன்ல ஒன்னு தானே ஆன்சர். So NEET question paper has 200 answers for 200 questions. Only thing is you have to find out the answer. அதுவும் 2 வருஷம் படிச்ச சிலபஸ்ல இருந்து. புரியுதா இல்லையா? பட் அதுல நமக்கு வந்து சிரமம் வருதுன்னா எந்த லட்சணத்துல நம்ம படிச்சிருப்போம்? இல்ல 720 வாங்கினவங்க சூப்பர் லட்சணத்துல படிச்சிருப்பாங்க. மார்க் வரலன்னா என்ன அர்த்தம்? நம்ம என்ன வந்து உட்காந்து படிச்சோம், என்ன பண்ணிட்டு இருந்தோம்? இட்ஸ் a big question mark. ஆமாவா இல்லையா? சரி, இப்போ செக்ஷன் ஏ இருக்கு, செக்ஷன் பி இருக்கு, பாட்னி, சுவாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஒவ்வொன்றுக்கும் செக்ஷன் ஏ இருக்கும், செக்ஷன் பி இருக்கும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் செக்ஷன் ஏல 35 கொஸ்டின்ஸ் இருக்கும். you can attend 35 out of 35, but you need not attend 35 out of 35. புரியுதா வித்தியாசம்? நீங்க 35க்கு 35 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணலாம், ஆனா 35 கொஸ்டினையும் அட்டெண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்? தெரிஞ்சாதான் அட்டெண்ட் பண்ணணும், தெரியலன்னா நெகட்டிவ் மார்க்கா போயிடும். என்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டாங்க, எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி, எக்ஸாம் ஹாலுக்கு போறதுக்கு முன்னாடி கேட்டான் ஒரு கொஸ்டின். சார், ஒரு 10 கொஸ்டின் எனக்கு ஆன்சர் சுத்தமா தெரியல, நான் அட்டெண்ட் பண்ணிடுறேன். 3 கொஸ்டின் சரியான எனக்கு எவ்வளவு மார்க் வரும்? 12 மார்க். 7 கொஸ்டின் தப்பா போயிடுச்சுன்னா எவ்வளவு? -7. 12 - 7 எவ்வளவு? 5 மார்க் எக்ஸ்ட்ரா தானே வரும். அப்ப அந்த 10 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணலாமே நான் அப்படின்னு. லூஸ்ல அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, நீங்க உங்க கையில ஒரு காயின் வச்சிருக்கீங்க, காயின், ஒரு ரூபாய் காயின், அதுல பூ இருக்கு, தலை இருக்கு, அதை சுண்டி விடுறீங்க. ப்ராபபிலிட்டி தலை விழுவதுக்கு எவ்வளவு இருக்கு? 50%. ஃபர்ஸ்ட் டைம். செகண்ட் டைம் நீங்க சுண்டி விடுறீங்க, ப்ராபபிலிட்டி ஹெட் விழுவதுக்கு எவ்வளவு இருக்கு? திருப்பி 3ஆவது தடவை 50. 1000 தடவை சுண்டி விட்டாலும் 50% தான். நீட்ல எய்ம்ஸ் இருக்கும்போது, எய்ம்ஸ்க்கு தனி என்ட்ரன்ஸ், இப்ப எய்ம்ஸ்க்கு நீட் எக்ஸாம் தான். எய்ம்ஸ்ல கேட்ட கொஸ்டின் என்ன யாரும் தப்பா நினைக்க கூடாது. பேரண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்க, தப்பா நினைக்காதீங்க. இது எய்ம்ஸ்ல கேட்ட, ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் MBBS படிக்கிறதுக்கு கேட்ட கேள்வி. ஒரு பேரண்ட்ஸ், ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப், நீட் கொஸ்டின், அதாவது எய்ம்ஸ் கொஸ்டின், காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்ட MBBS ஆகிறதுக்கு கேட்ட கொஸ்டின். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப், அவங்களுக்கு மொதல் 5 குழந்தைங்க, பெண் குழந்தைங்க, மொதல் 5 குழந்தைங்க பெண் குழந்தைங்க. 6ஆவதா ஒரு குழந்தை பிறந்தா இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கான்னு கேட்க கூடாது. ஃபர்டிலிட்டி சென்டர் தான் நிறைய இருக்கு, இதுக்கெல்லாம் சான்ஸே இல்லைன்னா சொல்லக்கூடாது. அவன் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும், அவ்வளவுதான். 6ஆவதா பிறக்கிற குழந்தை ஆண் குழந்தையா பிறக்கிறதுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் ப்ராபபிலிட்டி இருக்கு? 25%, 50%, 75%, 100%? 50. It's 50. இல்ல சார் 5 குழந்தை. Unfortunately, most of the students put 25%, 100% அந்த மாதிரிலாம். 25% போட்ட ஸ்டூடெண்ட் கிட்ட கேட்டா அவனுக்கு ராசியே இல்ல சார், முதல் 6 பொம்பளை பிள்ளை வந்து 8 தான் அவனுக்கு பொம்பளை பிள்ளை தான் சார் பிறக்கும் அப்படின்னு சொல்றான். 100% போட்டவனை போட்டா கடவுளோட கருணையில 5 பொம்பளை பிள்ளையா போயிடுச்சு, 6ஆவதா கண்டிப்பா ஆம்பளை பிள்ளை தான் சார் பிறக்கும்றான். நீ என்ன வேணா நினைக்கலாம் ராசா, பையன் அதாவது மேல் இருக்கும் அப்படின்னா it is always the sperm, every time sperm release ஆகறச்ச 50% X chromosome இருக்கும், 50% Y chromosome இருக்கும். அந்த 50% போய் female always produce eggs with X chromosome, only one type of egg தான் produce ஆகும். so எந்த 50% இருக்கக்கூடிய அந்த sperm போய் fuse ஆகுது, அந்த குழந்தை தான் பிறகுது. so ஒரு குழந்தை ஆணா பெண்ணா பிறக்கிறது தீர்மானிக்கிறது யாரு? மேலோட ஸ்பெர்ம். அவன் வந்து இந்த ஸ்பெர்ம் தான் போய் மிக்ஸ் ஆகணும்னு முடிவு பண்ணல, எந்த ஸ்பெர்ம் போய் ஸ்பெர்ம் முடிவு பண்ணுது, எந்த ஸ்பெர்ம் போய் ஃபியூஸ் ஆகுது அதுதான் முடிவு பண்ணுது. திஸ் இஸ் தி எய்ம்ஸ் क्वेश्चन. புரியுதாப்பா? சோ அதனால நாராசமா இந்த வந்து பேசறேன்னு சொல்லக்கூடாது. எய்ம்ஸ் கேட்டா நாராசமான क्वेश्चन இது. பட் தி திங் இஸ் ஸ்டூடண்ட்ஸ், மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடண்ட்ஸ் ராங்கா ஆன்சர் பண்ணாங்க. இப்போ சொல்லுங்க, எனக்கு நீட் क्वेश्चनல எனக்கு ஒரு क्वेश्चनக்கு ஆன்சரே தெரியாது, 10 क्वेश्चनக்கு ஆன்சரே தெரியாது. ப்ராபபிலிட்டி எனக்கு சரியா ஆன்சர் பண்றதுக்கு எவ்வளவு ப்ராபபிலிட்டி இருக்கு? only 25%. ஏன்னா எனக்கு ஆன்சர் தெரியாது. 75% அந்த டைம் என்ன ஆகும்? தப்பா தான் போகும். அதனால அந்த क्वेश्चनக்கு ஆன்சர் தெரியலனா விட்டுறது நல்லது. ஏன்னா ஒரு மார்க்ல MBBS சீட் கிடைக்காம போனவங்க எல்லாம் இருக்காங்க, ஒரு மார்க்ல பெஸ்ட் காலேஜுக்கு போனவங்க எல்லாம் இருக்காங்க, ஒரு மார்க் ஜாஸ்தியா இருந்ததுனால.
அதனால யூ ஆல்வேஸ் யூ ஹேவ் டு டிசைட் தட் ஒண்ணுமே எனக்கு இந்த கொஸ்டினே தெரியாது அப்படின்னா விட்டுறணும். தெரியாத கொஸ்டின் மோஸ்ட்லி நல்லா படிச்சுட்டு போயிட்டீங்கன்னா கொஸ்டின்ஸ் எல்லாம் தெரியும். தட் இஸ் யுவர் டியூட்டி படிக்கிறது அப்படிங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் செக்ஷன் B ல 15 கொஸ்டின் இருக்கும். இல்ல அதுல சாரி சார், செக்ஷன் B ல வந்து 15 கொஸ்டின் அங்க இருக்க உங்களுக்கு ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம் இது. ஓகே, 15 கொஸ்டின்ஸ் இருக்கும். செக்ஷன் B ல 15 கொஸ்டின்க்கு யூ ஷுட் அட்டெண்ட் ஒன்லி 10, எனி 10. நான் 15 அட்டெண்ட் பண்றேன், சரியான 10 அவன் எடுத்துக்கிட்டோம்னா அதெல்லாம் முடியாது. ஃபர்ஸ்ட் 10 தான் எடுத்துப்பான். புரியுதா? உங்க இஷ்டத்துக்குலாம் அவன் திருப்பி இருக்க மாட்டான். உங்க அம்மா அப்பா தான் நீங்க சொல்லுக்குலாம் ஆடுவாங்க. பாவப்பட்ட ஜென்மம். நாங்க ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க, பாவமா இருக்கு பாக்கிறதுக்கு. அவங்க பையன் ரொம்ப அடக்கி வச்சிருப்பான் போல. சோ அவங்களும் நிறைய பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க குழந்தைங்கிட்ட. மிரட்டுறாங்கப்பா, 2வது படிக்கிறான் என் பையன், என்ன மிரட்டுறான். செகண்ட் ஸ்டாண்டர்ட், எனக்கு தெரியும்பா, நான் சொல்றதை நீங்க கேளுங்கிறான். அந்த காலத்துல பேஸ்ட் வைக்கும் போது ஒரு பட்டாணி சைஸ் சொல்றாங்க, ஒரு பட்டாணி சைஸுக்கு பேஸ்ட் வச்சாலே நம்ம பல்லு விளக்குறதுக்கு போதுமாப்பா. அந்த காலத்துல பேஸ்ட் வந்து நம்ம பிரஸ் பண்ணா அவ்வளவுதான் வந்துட்டு இருந்துச்சான். இப்பதான் சேல்ஸ் அதிகப்பட்டதுக்கு பெருசா மாத்திட்டாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஷார்ட்ஸ்ல போட்டாங்கங்களாம். என்ன நீ எல்லாம் ஒரு வாரியாருக்குள்ள ஷார்ட்ஸ் பார்த்து அதை உனக்கு விளக்கம் சொல்லுதுன்னு உங்களுக்கு மனசுல தோணும், வேற வழி இல்லை. ஓகே, சோ 15 கொஸ்டின்ஸ், 15க்கு எனி 10 யூ கேன் அட்டெண்ட். நீங்க 10 கொஸ்டினுக்கு மேல அட்டெண்ட் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் 10 அட்டெம்ப்டட் கொஸ்டின்ஸ் தான் அது கரெக்ட் பண்ணும். 11வது அட்டெம்ப்ட் பண்ணது சரியா இருந்தாலும் அதை கரெக்ஷனே பண்ணப்படாது. அப்படிதான் சிஸ்டம் செட் பண்ணி வச்சிருப்பாங்க. யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் வித் செக்ஷன் B. ஏன்னா முதல் 5 கொஸ்டின் உங்களுக்கு நல்லா தெரியும், கடைசி 5 கொஸ்டின் நல்லா தெரியும், இடையில 5 கொஸ்டின் தெரியாது. நீங்க 15 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணிட்டீங்க, கடைசி 5 கொஸ்டின் கரெக்ட். ஆனா நீங்க 2வது அட்டெண்ட் பண்ண 5 கொஸ்டின் தப்பு தான். முதல் 5 கொஸ்டினுக்கு மார்க் வந்துரும், அடுத்த 5 கொஸ்டினுக்கு -5 போயிடும். அதுக்கு அடுத்த கொஸ்டின் நீங்க கரெக்டாவே ஆன்சர் பண்ணிருந்தாலும் கரெக்ஷன் பண்ணப்படாது. அதனால யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் வித் செக்ஷன் B. இப்போ செக்ஷன் A, செக்ஷன் B புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த 50 கொஸ்டின்ஸ் டோட்டலா இருக்கு. நீங்க ஒவ்வொரு செக்ஷன்லயும் 45 கொஸ்டின்ஸ். அதுல செக்ஷன் B க்கு மட்டும் தான் சாய்ஸ் இருக்கு. செக்ஷன் A க்கு சாய்ஸ் கிடையாது. சாய்ஸ் கிடையாதுன்னா நீங்க கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. தட் இஸ் யுவர் சாய்ஸ். அட்டெண்ட் பண்ணலாம், அட்டெண்ட் பண்ணாமலே இருக்கலாம். செக்ஷன் B ல யூ மஸ்ட் அட்டெண்ட் ஒன்லி 10 ஈவன் இஃப் யூ நோ த 15 கொஸ்டின்ஸ். அந்த 15 கொஸ்டின் தெரிஞ்சிருந்தாலும் யூ மஸ்ட் அட்டெண்ட் ஒன்லி 10 கொஸ்டின்ஸ். 15க்கு 10 தான் அட்டெண்ட் பண்ணணும். சோ டோட்டலா ஒவ்வொரு செக்ஷனுக்கும் 45 அவுட் ஆஃப் 50. அப்ப 4 செக்ஷனுக்கு 45, பிசிக்ஸ் 45, கெமிஸ்ட்ரி 45, பாட்னி 45, சுவாலஜி 45. டோட்டலா எத்தனை கொஸ்டின் நீங்க அட்டெண்ட் பண்ணிருக்கணும்? 180 தெரிஞ்சிருந்தா. எனக்கு 100 கொஸ்டின் தான் தெரியும்னா 100 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணுங்க. தட் இஸ் யுவர் விஷ். சோ அட்டெண்ட் பண்ணா into 4 எவ்வளவு ஆச்சு? 720. மேத்ஸ் கரெக்ட், வெரி குட். மேத்ஸ் எல்லாம் போடுங்க. நெக்ஸ்ட் சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா மார்க்கிங் ஸ்கீம் என்ன? உங்க கொஸ்டினுக்கு ஆன்சர் கரெக்டா இருந்தா +4. உங்க கொஸ்டினுக்கு ஆன்சர் தப்பா இருந்தா -1. நீங்க ஆன்சரே பண்ணல அப்படின்னா நோ மார்க்ஸ். இந்த கிரீம் ஒன்னு வைப்பாங்க, நோ மார்க்ஸ். போட்டா மார்க்ஸ் எல்லாம் போயிடும். ஓகே, நோ மார்க். 0ன்னு போட்டா நல்லா இருக்காதுன்ட்டு நோ மார்க்னு போட்டேன். தப்பா நினைச்சுக்காது. அது ஒரு மாதிரி இருக்கும்ல, 0ங்கிறத விட நோ மார்க் அப்படிங்கிறது கொஞ்சம் டீசென்ட்டா இருக்கும். சோ இதுதான் இந்த மார்க்கிங் ஸ்கீம். உங்களுக்கு புரியுதா? இதுல நடுவுல ஒருத்தர் இருக்கான் பாத்தீங்களா, அவன் தான் சனியன் சகட. நிறைய பேருக்கு நீட்ல மார்க் 550 டோட்டல், ஆனா 50 கொஸ்டின் தப்பு. அப்போ 500 போயிடும்ல. கால்குலேஷன் தான் பண்ணி பாக்காதீங்க. 550 வந்துருச்சு, -50 அவ்வளவு கொஸ்டின் வராத எல்லாம் கேட்க கூடாது. சொல்றேன், ஒரு 20 கொஸ்டின் தப்பாயிடுச்சுன்னா 550 என்ன ஆயிடுது? 530 ஆயிடுது. சோ யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லா இருக்கமா அப்படிங்கறத செக் பண்றதுக்கு தான் அவங்க பண்றாங்க. நெக்ஸ்ட் சென்ஸ். ஓகே, இப்போ சீட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரி சொல்றேன் உங்களுக்கு. ஓகே, சரி. ஒரு ஊர்ல ஒருத்தர் இருந்தாரு, ஒரு ஆள். அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின் ஸ்டோரி. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஜூடோ தெரியுமா, அந்த மாதிரி ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் மாதிரி அது கத்துக்கணும்னு ஆசை. அது கத்துக்கணும். எங்க கத்துக்கணும்? அந்த ஊர்லயே டாப் மாஸ்டர், அவரு தான் பெரிய மாஸ்டர். அந்த இயர்லி ஆனுவல் அந்த ஸ்போர்ட்ஸ் மீட் வைப்பாங்கல்ல, அதுல அவங்க ஸ்போர்ட்ஸ் குரூப்ல இருந்து போறவங்க தான் அந்த ஸ்போர்ட்ஸ்ல அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல ஜெயிப்பாங்க. அப்ப அங்கதான் சேரணும், அவர்கிட்ட தான் கத்துக்கணும்னு இவருக்கு ஒரே ஆசை. இப்ப என்ன பண்றது? அவர்கிட்ட போய் கேட்கணும். திடீர்னு என்ன ஆயிடுச்சு, அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட்ல லெப்ட் கை போயிடுச்சு.
நல்லா இருக்கவங்களுக்கு அந்த இன்ஸ்டிடியூட்ல, அதாவது அந்த ஸ்போர்ட்ஸ் இடத்துல போய் அந்த போய் சேர்றது, ஸ்டூடெண்டா சேர்றதே கஷ்டம். இவருக்கு ஆக்சிடென்ட்ல லெஃப்ட் ஹேண்டே போயிடுச்சு. இப்போ அவர் போறாரு, தைரியமா கிடைக்குதோ கிடைக்கலையோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும், முயற்சி பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்டர் கிட்ட போய், நான் உங்ககிட்ட வந்து இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்கணும், என்ன சேர்த்துக்குங்க உங்க ஸ்டூடெண்டான்னு கேட்கிறாரு. என்ன ஆச்சரியம், அந்த மாஸ்டர் சேர்த்துக்கிட்டாரு. ஓகேப்பா, நேரத்து கிளாஸ்க்கு வந்துரு அப்படின்ட்டாரு. அந்த ஆளுக்கே புரியல, ஒரு கை இல்லாம நம்மள சேர்த்துக்கிட்டாரு. அங்க இருக்கவங்களுக்கும் ஒண்ணும் புரியல. சரி, எடுபடிக்காக சேர்த்துருப்பாருன்னு நினைச்சுக்கிட்டாங்க. முதல் நாள் எல்லாருக்கும் கிளாஸ் கத்து கொடுக்குறாரு. ஒரு பர்டிகுலரான ஒரு கலையை கத்து கொடுக்குறாரு அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல. இவருக்கும் கத்து கொடுக்குறாரு. கத்து கொடுத்தா இவரு நல்லா கத்துக்கிட்டாரு. ஒரு நாள் அந்த பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு கலையை 1 வீக் பிராக்டிஸ் பண்ணணும். இவர் 1 வீக் பிராக்டிஸ் பண்ணிட்டாரு, அந்த இடது கை இல்லாதவர். 1 வீக் கழிச்சு இந்த இடது கை இருக்கிறவரை மட்டும் விட்டுட்டாரு, ஒதுக்கிட்டாரு, அவாய்ட் பண்ணிட்டாரு அந்த குரு. மத்தவங்க எல்லாம் கூப்பிட்டு எல்லாருக்கும் நெக்ஸ்ட் என்னங்கறத நெக்ஸ்ட் ஸ்டெப் கூட்டி போயிட்டாரு. 3rd வீக் அடுத்த ஸ்டெப், 4th வீக், 4th 5th அப்படியே போய்கிட்டே இருக்கு. மாச கணக்கு ஆயிடுச்சு. இப்ப அவருக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை மாதிரி வந்துருச்சு. அவர் ஆனா அந்த ஒரு பர்டிகுலர் ஆர்ட்டை கத்துக்கிட்டு தான் இருக்காரு. பட் தாழ்வு மனப்பான்மை வந்துருச்சு. என்னடா நமக்கு மட்டும் வேற எதுவுமே கத்து கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்டர் கிட்ட போய் கேட்கிறாரு, மாஸ்டர் எனக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்ப கத்து கொடுப்பீங்க அப்படின்னு. நான் சொல்ற வரைக்கும் நீ இந்த ஸ்டெப்பை மட்டுமே பிராக்டிஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. அவர் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு வருஷமே முடிஞ்சு போச்சு. இப்ப ஆனுவல் ஸ்போர்ட்ஸ் மீட் வருது. இவங்களோட இன்ஸ்டிடியூட்ல இருந்து ரெப்ரசென்ட் பண்றதுக்கு ஒருத்தர அனுப்பணும். இந்த இடது கை இல்லாதவர் என்டையர் இன்ஸ்டிடியூட்ல இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு 3 பேரை டிசைட் பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த 3 பேர்ல ஒருத்தரை தான்ப்பா அவர் ஃபைனலைஸ் பண்ணி அனுப்புவாரு அப்படின்னு. ஏன்னா அவங்கதான் சிறந்து விளங்குறாங்க இந்த விளையாட்டுல அப்படின்னு. இப்போ குரு வராரு. குரு வந்துட்டு இந்த வருஷம் மார்ஷியல் ஆர்ட்ஸுக்கு நம்ம இன்ஸ்டிடியூட்ல இருந்து நான் செலக்ட் பண்ணி அனுப்புறது இந்த இடது கை இல்லாதவன்ட்டாரு. அவனுக்கே ஷாக்கு, இது என்ன நம்ம கனவா? சரி, ஒருவேளை நம்ம வந்து நம்மள மோட்டிவேட் பண்றாரு போல இருக்கு, எல்லாருக்கும் ஒரு முன்னுதாரணமா இருக்கணும்னு நினைக்கிறாரு போல இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் ஓகேன்ட்டான். எல்லாரும் ஓகேன்ட்டாங்க. எல்லாருமே ஷாக் தான். 2 கை இருக்கிறவனே போய் ஜெயிக்க முடியாது, டாப்பர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, இவன் இடது கை இல்லாதவன் அனுப்புறாரு ஓகேன்ட்டாங்க. போட்டி ஆரம்பிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வெரி ஈஸிலி he won the match. அந்த இடது கை இல்லாதவன் ஈஸியா ஜெயிச்சிட்டான் ஃபர்ஸ்ட் அந்த ரவுண்ட்ல. இப்படியே குவார்டர் ரவுண்ட் வரைக்கும் வந்துட்டான், அந்த காலிறுதி வரைக்கும். காலிறுதியில போராடி பார்த்து தொட்டுக்கோ பிடிச்சுக்கோன்னு ஜெயிச்சிட்டான். அடுத்து அரையிறுதி. அவனுக்கே ஆச்சரியம், காலிறுதி வரைக்கும் வந்துட்டோமே அப்படின்னு. அரையிறுதி போட்டி நடக்குது. அதுல கொஞ்சம் விட்டா உயிர் போயிடும், அந்த அளவுக்கு அடி வாங்கிட்டான். அப்போ ரெஃப்ரி கூப்பிட்டு சொல்றாரு, யார? குருவை, நீங்க போட்டில இருந்து விலகி போயிரு, நான் செத்து போயிட போறான்னு. அப்ப குரு சொல்றாரு, இல்ல நான் ஜெயிப்பான் அப்படின்ட்டு போயிட்டாரு. அந்த கையில் இந்த ஆளுக்கு என்ன தெரியும், வலி வாங்குறவனுக்கு தானே தெரியும் அப்படின்ட்டு திருப்பி போய் போட்டிடுறான். ஜெயிச்சிட்டான், அரையிறுதியில ஜெயிச்சிட்டான். இப்ப ஃபைனலுக்கு போயிட்டான். ரெஃப்ரி, ஏதோ ஒரு லக்கு, அவன் ஃபைனல் வரைக்கும் வந்துட்டான், உனக்கு கொடபலி வந்துரும். குருவை பார்த்து சொல்றாரு, நீ அவனை கூப்பிட்டு ஓடி போயிடு, இந்த ஃபைனல்ல வந்தவன் போன வருஷமும் ஜெயிச்சவன், வந்தா சாவடிச்சிருவான், ஒரு அடியிலே அவன் செத்து போயிடுவான், பாத்துக்கோ அப்படிங்கிறாரு. குரு அப்பவும் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, அவன் ஜெயிப்பான் அப்படின்னு. அவனுக்கு செத்து போயிட்டான் மனசளவுல, நான் ஜெயிப்பனா ஓகே அப்படின்ட்டு. போட்டி நடக்குது, பெரிய போராட்டம், பெரிய போராட்டம். அல்டிமேட்லி he won. லெஃப்ட் ஹேண்ட் இல்லாதவன் ஜெயிச்சிட்டான். அவனுக்கு அப்படியே என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல. ஏன்னா அவனோட ஆசையே இவர்கிட்ட வந்து இந்த கலையை கத்துக்கணும், இந்த மேட்சுக்கு வரணும், ஜெயிக்கணுங்கிறது அவனோட ஆசை நிறைவேற்றி. அங்க எங்க ஓடுறான், சந்தோஷத்தை வெளிப்படுத்த முடியல. குரு வந்ததும் அவர் காலில் விழுந்து, நீங்க வந்து என்ன ஜெயிக்க வச்சுட்டீங்க, நீங்க தான் கடவுள், நீங்க இல்லைன்னா இது நடந்திருக்காதுன்னு சொன்னதும் மார்ஷியல் ஆர்ட்ஸ் தடுக்கும் போது இடது கையே அவனுக்கு இல்ல, வேற எங்க அவன் உடம்புல கைப்பட்டாலும் அவனுக்கு நெகட்டிவ் மார்க். சோ நெகட்டிவ் மார்க்னால, அவனோட நெகட்டிவ் மார்க்னால நீ வின் பண்ணிட்ட. சோ நம்ம உலகத்துல ஒரு விஷயம் எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க, நமக்கு நிறைய குறைகள் இருக்கும், யாருமே குறைகள் இல்லாதவங்க கிடையாது. எனக்கு குறைகள் இருக்கு, உங்க இருக்க எல்லாருக்கும். மனிதர்களா படைக்கும் போது கடவுள் வந்து என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, உன்னை நீ கடவுளா நினைக்க கூடாதுன்னா உனக்கு ஏதாவது ஒரு குறை இருக்கணும், அப்பதான் நீ மனுஷன் அப்படின்னு நீ நினைப்ப, இல்லைன்னா உன்னை நீ கடவுளா நினைச்சிடுவ அப்படின்னு சொல்லி வேணும்னே நம்ம எல்லாருக்குமே ஒரு குறைய வச்சு படைச்சிட்டாரு. அந்த குறைய நினைச்சு நம்ம வருத்தப்படக்கூடாது. ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்காக கடவுள் நமக்கு ஒரு குறை கொடுத்துருக்காரு நினைச்சுக்கிட்டோம்னா வாழ்க்கையில நம்ம எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை. புரியுதா? சரி, நெக்ஸ்ட். இதுதான் ஆல் இந்தியா கோட்டா, ஸ்டேட் கோட்டான்னு 2 விதமா சீட்ஸை பிரிப்பாங்க. ஈவன் இன் தமிழ்நாடு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்
ஆல் இந்தியா கோட்டால எந்தெந்த சீட்ஸ்லாம் வரும்? 15% சீட்ஸ் எல்லா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்லயும், அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சீட்ஸ் கூட நம்ம என்ன பண்ணணும், ஆல் இந்தியா கோட்டாக்கு 15% கொடுக்கணும். த்ரூ அவுட் இந்தியா ஒரு 500+ கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குன்னா அந்த 500+ கவர்மெண்ட் காலேஜஸ்ல இருக்கக்கூடிய டோட்டல் சீட்ஸ்ல 100க்கு 15 சீட், 200னா 30 சீட், 250னா 37 சீட். இந்த மாதிரி கரெக்டா ரேஷியோ பார்த்து 15% சீட் ஃப்ரம் ஈச் அண்ட் எவ்ரி காலேஜ் ஆல் இந்தியா கோட்டாக்கு போகும். அண்ட் 100% சீட்ஸ் இன் சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட்ஸ். சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட்ஸ்னா எய்ம்ஸ், ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ், ஜிப்மர், இந்த மாதிரி சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட்ஸ், சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், அங்க இருக்கக்கூடிய 100% சீட்டுமே ஆல் இந்தியா கோட்டா தான் ஃபில் பண்ணுவாங்க, ஸ்டேட்டுக்கு வராது. அடுத்து டீம்டு யூனிவர்சிட்டி, பிரைவேட் யூனிவர்சிட்டி தான். நோ சீட் கேன் பி ஃபில்ட் பை டீம்டு யூனிவர்சிட்டி. ஒரு சீட் கூட டீம்டு யூனிவர்சிட்டியால ஃபில் பண்ணிக்க முடியாது. எம்சிசி, ஆல் இந்தியா கோட்டா மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி சொல்லுவாங்க, அவங்க தான் ஃபில் பண்ண முடியும். அதர் தென் எம்சிசி யாருக்குமே ஒரு சீட் கூட அலாட் பண்ண உரிமை கிடையாது. அப்படி போனா உங்களுக்கு அது 25 lakhs 27 lakhs per year ஃபீஸ் பே பண்ணணும் டீம்டு யூனிவர்சிட்டிக்கு. நீங்களா போய் சேர்றதுங்கிறது கிடையாது. அப்படி சேர்ந்தா நீங்க ஏமாந்துட்டீங்கன்னு அர்த்தம். யூ மஸ்ட் கோ த்ரூ ஒன்லி எம்சிசி, மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி. அந்த அத்தாரிட்டியோட வெப்சைட்ல அப்ளை பண்ணி நீட் மார்க்ஸ் எல்லாம் என்டர் பண்ணி உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணி கவுன்சிலிங் நடக்கும். அந்த கவுன்சிலிங்ல உங்களுக்கு சீட் அலாட் ஆகி அவங்களோட வெப்சைட்ல உங்க நேம் எந்த காலேஜ்ல அலாட் ஆயிருக்குன்னு வந்திருக்கணும். அதுக்கப்புறம் போய் நீங்க ஜாயின் பண்ணணும். இதுதான் முறை. 2023ல இருந்து நோ சிங்கிள் இன்ஸ்டிடியூட், எந்த சிங்கிள் இன்ஸ்டிடியூட்டும் ஒரு மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட் கூட அவங்க ஃபில் பண்ண முடியாது. அந்தந்த கவர்மெண்ட் அத்தாரிட்டி மட்டும் தான் ஃபில் பண்ணணும், பர்டிகுலரா எம்பிபிஎஸ்க்கு. ஏன் அப்படின்னா அதுக்குதான் சீட்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு, பட் ஆஸ்பிரன்ஸ் நிறைய இருக்காங்க. தட் இஸ் த ஒன்லி ரீசன். எந்த ஒரு சீட்டும் மிஸ்யூஸ் ஆயிடக்கூடாது, ஒரு தகுதி இல்லாத ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு போயிடக்கூடாது. தகுதி இருக்கா தகுதி இல்லையாங்கிறது என்னன்னா மணி வச்சு ஒரு கம்மியா மார்க் வாங்கியிருக்கவன் வந்து போயிடக்கூடாது அப்படிங்கறதுனால அந்த மாதிரி பண்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டேட் கோட்டால வந்து பாத்தீங்கன்னா 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு. இங்க 85% சீட்ஸ் ஃபில் பண்ணுவாங்க. இஎஸ்ஐ கேகே நகர் சென்னை ஏன் தனியா போட்டுருக்கோம்னா அது ஒரு செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், பாதி கவர்மெண்ட் பாதி கார்பரேஷன். அது வந்து பாத்தீங்கன்னா 1 lakh per year ஃபீஸ் வரும். ஃபீஸ் கம்மி தான், ரொம்ப ஜாஸ்தி கிடையாது. அண்ட் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா 1 year பாண்ட் இருக்கும். 5.5 years முடிச்சுட்டு 1 year நீங்க அவங்க சொல்ற இடத்துல டாக்டரா ஒர்க் பண்ணணும் வித் சேலரி 45,000 per month, சேலரியோட தான். ஓகே, அடுத்து 21 பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு ஆஸ் ஆஃப் டுடே, இன்னைக்கு. ஏன்னா இன்னொரு 5 காலேஜஸ் அப்ரூவல் ஆயிடுச்சு, பட் அபிஷியலா ஆட் ஆகல. அது வந்து எப்ப ஆட் ஆகும்னா ஜூன் ஜூலைல ஆட் ஆகும், கவுன்சிலிங் ஆரம்பிக்கும் போது. அப்ப 21 என்ன ஆயிடும், 26 ஆயிடும். அதுக்கடுத்து 3 பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. இந்த இதுக்கெல்லாம் என்ன டிஃபரன்ஸ்? ஒன்லி ஃபீஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லயும் டிஃபரன்ஸ் இருக்கும், பேஷண்ட் ஃப்ளோலயும் டிஃபரன்சஸ் இருக்கும். பட் சிம்பிளா சொல்லணும்னா 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல ஃபீஸ் per yearக்கு 18,000, இஎஸ்ஐ கேகே நகர்ல 1 lakh, 21 பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல கவர்மெண்ட் கோட்டா சீட்டுக்கு 4.5 lakhs டியூஷன் ஃபீஸ் மட்டும். சொல்றது டியூஷன் ஃபீஸ், அதுக்கப்புறம் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ் தான் சேர்த்து 7.5 lakhsல இருந்து 10 to 11 lakhs per year வரும். பிரைவேட் யூனிவர்சிட்டிக்கு 5.5 lakhs ஒன்லி டியூஷன் ஃபீஸ், அதுக்கப்புறம் பிளஸ் 4 or 5 வச்சுக்கோங்க per yearக்கு ஹாஸ்டல் மெஸ் ஃபீஸ்லாம் வந்தா. இதெல்லாம் கவர்மெண்ட் கோட்டா. பிரைவேட்ல மேனேஜ்மெண்ட் கோட்டால போகணும்னா 21 பிரைவேட் காலேஜ்ல உங்களுக்கு 13.5 lakhs 13.5 லட்சம் per year டியூஷன் ஃபீஸ் மட்டும், பிளஸ் 4 or 5 நீங்க வச்சுக்கணும் lakhs, 4 or 5 lakhs பிளஸ். 3 பிரைவேட் யூனிவர்சிட்டிக்கு 15.5 lakhs டியூஷன் ஃபீஸ் மட்டும் வரும். அது இல்லாம 4 or 5 lakhs எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும். இதெல்லாம் பார்க்கணும். ஓகே, ஒண்ணும் இல்ல, உங்க வேலையை கரெக்டா பண்ணா பேரண்ட்ஸுக்கு செலவு மிச்சம். உங்க வேலையை விட்டுட்டு வேற ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பேரண்ட்ஸ்க்கு செலவு ஜாஸ்தி, இல்லைன்னா எம்பிபிஎஸ் சீட்டை நம்ம மறந்துடும். சிம்பிள். The simplest explanation is the correct one. நான் சொல்றது உங்களுக்கு புரியுது? Do you accept it? உங்க வேலையை கரெக்டா பண்ணுனா ஃபீஸ் கம்மி. உங்க வேலையை விட்டுட்டு வேற வேலையை பார்த்துட்டு இருந்தா ஒண்ணு ஃபீஸ் ஜாஸ்தியா லட்ச லட்ச கணக்குல கட்டணும், இல்லைன்னா என்ன பண்ணணும், வேற கோர்ஸ் போயிடணும், வேற எதையும் யோசிக்க கூடாது. ஓகே, சோ நெக்ஸ்ட் சரி, இப்போ மொத்தம் எத்தனை சீட் இருக்கு? சீட்ஸ் ஆர் தேர் ஆர் 10,000 சீட்ஸ் இன் தமிழ்நாடு எம்பிபிஎஸ்க்கு. பட் நான் இங்க கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கிறது வந்து நல்லா படிச்சு கவர்மெண்ட் காலேஜுக்கு போகணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நம்பர் பாத்துக்கங்க. ஏன்னா ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியில ஜஸ்ட் பாஸ் பண்ணா கூட உங்களுக்கு சீட் கிடைக்கும். ஜஸ்ட் பாஸ் மார்க் 40% வாங்கினா உங்களுக்கு என்ன கிடைச்சிடும், டீம்டு யூனிவர்சிட்டியில சீட், எம்பிபிஎஸ் சீட் கிடைச்சிடும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அப்ப அதுக்கு போய் மார்க் பாக்குறது, சீட் பாக்குறது தேவையில்லை. இப்ப கவர்மெண்ட் காலேஜஸ் பாத்தீங்கன்னா 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல டோட்டலா 3,950 எம்பிபிஎஸ் சீட்ஸ் ஆஸ் ஆஃப் டுடே.
இன்னைக்கு 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல எத்தனை சீட்ஸ் இருக்கு கண்ணு அது தெரியுதா? 3950 சீட்ஸ் இருக்கு. இஎஸ்ஐ கேகே நகர்ல எத்தனை சீட்ஸ் இருக்கு? ஆல் இந்தியா கோட்டா போக, இது ஸ்டேட் கோட்டாவுக்கு மட்டும் மென்ஷன் பண்ணிருக்கோம். 90 சீட்ஸ் இருக்கு. எஸ்எஃப் காலேஜ்ல கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் எவ்வளவு இருக்கு? அந்த 4.5 lakhs டியூஷன் ஃபீஸ் சொன்னேன்ல, 1774 சீட்ஸ் இருக்கு. 3 பிரைவேட் யூனிவர்சிட்டில 208 சீட்ஸ் இருக்கு. டோட்டலா 6022 சீட்ஸ் இருக்கு. இந்த எல்லோல போட்டிருக்கிறதுல என்னன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் கோட்டான்னு சொல்லுவாங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா, ஸ்போர்ட்ஸ் கோட்டா, அதுக்கப்புறம் பிசிக்கலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த 3 கோட்டா போக இந்த எல்லோல மார்க் பண்ணி போல ஆக்சுவலா 5926 சீட்ஸ் வரும். புரியுதா புரியலையா? ஒரு நம்பர்ஸா தெரியுது. ஓகே, சோ திஸ் இஸ் நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாம் சார். நெக்ஸ்ட் 7.5 இப்ப கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க இல்லையா? இது இப்போ நான் அந்த காலேஜஸ் காமிச்சால அதுல ஃபீஸ் மாறும். 7.5% ரிசர்வேஷனுக்கு ஃபீஸே கிடையாது. ஈவன் நீங்க ஒரு பிரைவேட் காலேஜுக்கு போனா கூட ஃபுல் ஃபீஸும் யார் பே பண்ணுவா? கவர்மெண்ட். இன்க்ளூடிங் வாட்? மெஸ் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ், எல்லா ஃபீஸும் கவர்மெண்ட் பே பண்ணிடுவாங்க. 7.5% ரிசர்வேஷனுக்கு எனி காலேஜ், எனி யூனிவர்சிட்டி நீங்க 7.5% ரிசர்வேஷன் கவுன்சிலிங்ல போயிட்டீங்க அப்படின்னா you need not pay even a single paisa. ஓகே, உங்க செலவுக்கு நீங்க பாத்துக்கணும், அவ்வளவுதான். பர்சனல் செலவுக்கு 486 சீட் டோட்டலா இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்லைட். இப்போ கட் ஆஃப் மார்க் எவ்வளவு வந்துச்சு அதுக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்டோரி சொல்றேன். ஓகே, சரி. இப்போ ஸ்டோரி சொல்லலாமே. ஓகே, ஒரு ராஜா இருந்தார் ஒரு நாட்டுல. அந்த ராஜா என்ன பண்ணாரு, அப்படியே நகர்வனம் போவாரு. ரேண்டமா யாராவது ஒருத்தரை செலக்ட் பண்ணுவாரு. நகர்வனம் போகும்போது ரேண்டமா செலக்ட் பண்ணி அவங்களுக்கு என்ன பண்ணுவாரு? ஹெல்ப் பண்ணுவாரு, உதவி செய்வாரு. அப்போ அவர் போயிட்டு இருக்கிறப்போ ஒருத்தர் மரத்தடியில உட்கார்ந்து இருந்தான். அவனை கூப்பிட்டு உனக்கு என்ன உதவி வேணும் கேளுன்னாரு. அவன் ஒரு பிச்சைக்காரன். அவன் என்ன சொன்னா, எனக்கு அவனுக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு ஆசை என்ன அப்படின்னா, நம்ம பிச்சைக்காரன் ஒவ்வொரு வீட்லயும் நமக்கு பிச்சை போடும்போது எப்படி போடுறாங்க? மிச்சம் மீறி எச்சி இந்த மாதிரி தூக்கி போடுறாங்க. அந்த மாதிரி இந்த வடிவேலு ஒரு படத்துல என்னடா போறீங்க, ஒரு நூடுல்ஸ், தோசை இதெல்லாம் போடக்கூடாதான், அந்த மாதிரி அவன் வந்து போயிருக்கான். இப்ப அவனுக்கு இந்த ஊர்ல நம்ம பெரிய ஆளா இருக்கணும் அப்படின்னு காட்டணும்னு ஒரு ஆசை. அப்ப அவன் அந்த ராஜாவை பார்த்து கேட்கறான், நீங்க எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நாளைக்கு நீங்க சாப்பிடுற உணவு என்னவோ அத நீங்களே கொண்டு வந்து எனக்கு கொடுக்கணுங்கிறான். என்னது? இதுதான் அவனோட விஷ். என்ன வேணா கேட்கலாம் ஒரு ராஜா கிட்ட. புரியுதா உங்களுக்கு? ஆனா அவனோட மனசு பாருங்க எவ்வளவு குறுகிய மனப்பான்மையோட இருக்குன்னு. சரி, ஓகே. ஏன்னா ராஜா வாக்கு கொடுத்துட்டாரு, நீ என்ன கேட்கிறியோ அதை தரேன்னு. சரி, நாளைக்கு நானே உனக்கு சோத்தை கொண்டு வந்து கொடுக்குறேன்டா அப்படின்ட்டு போயிட்டாரு. அடுத்த நாள் ராஜா வருவாரு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். வரவே இல்லை. ஒருத்தர் குதிரை வண்டியில வந்தாரு. குதிரை வண்டியில அந்த பிச்சைக்காரன் கிட்ட போய், ஐயா நான் எதுக்கு வந்திருக்கேன்னா, ராஜா என்ன அப்படின்னு சொன்னதும் அவனுக்கு கோபம் வந்துருச்சு. பயங்கர கோபம். என்னன்னா, என்ன தைரியம்டா, அவர் ராஜாவா இருந்துட்டு போட்டோம், கொடுத்த வாக்க அவர் காப்பாத்தல. எனக்கு ஒண்ணு நீ கொண்டு வந்த எதுவுமே தேவையில்லை, நீ எடுத்துட்டு போ, பட்டினியா கடந்து சாவனாலும் சாவேன், நான் எனக்கு கொடுத்த வாக்க காப்பாத்த மறந்துட்டார் இந்த அரசர், எனக்கு ஒண்ணுமே வேணாம் சொல்ல வரான். இல்லப்பா வாழமோடு ஒரு படத்துல வடிவேல் போன் எடுத்து வச்சு அவன் ஆப்போசிட்ல பேசிட்டு வச்சிருவான். அந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறோம் அந்த பிச்சைக்காரன். அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இவ்வளவு ஸ்டபனா இருக்கும் போது, பிடிவாதமா இருக்கும் போது நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு திருப்பி வண்டியில ஏறி போயிட்டாரு. கொஞ்ச நாள் கழிச்சு, ரொம்ப சில மாதங்கள் கழிச்சு அரசர் திருப்பியும் நகர்வனம் வராரு. அப்ப இந்த பிச்சைக்காரனை பார்த்து ஆச்சரியப்பட்டாரு. அவன் கிட்ட இன்னுமாடா நீ பிச்சைக்காரனா இருக்க அப்படின்னு கேட்டாரு. போயா நீ எல்லாம் ஒரு அரசன், அதுக்குரிய ஏதாவது இருக்குதா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன், அடுத்த நாள் நீயே கொண்டு வந்து எனக்கு சோறு கொடுக்கணும், நீ என்ன திங்கிறியோ அதை கொண்டு வந்து கொடுக்கணும், கொண்டு வந்து கொடுத்தியா நீ அப்படின்னாரு. அதுக்கு அந்த பிச்சைக்காரனை பார்த்து அந்த அரசர் சொன்னாரு, எப்பா எனக்கு உடம்பு முடியலடா, வைத்தியர் என்னை வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, நான் எப்படி வர்றது, அதனால ஆள் வச்சு கொடுத்து விட்டேன், நீ இப்படி இவ்வளவு ஸ்டெப்பனா இருப்ப நான் என்ன நினைச்சேன் அப்படின்னு சொன்னது. சரி சரி பரவாயில்ல, நாளைக்கு நீங்க கொண்டு வந்து கொடுங்க அப்படின்ட்டான். ஆனா அவன் முடிவுல இருந்து மாற்ற பிடிவாதத்துல இருந்து மாறல. சரின்ட்டு அந்த அரசர் ஓகேப்பா நாளைக்கு நானே சோத்தை கொண்டு வந்து கொடுக்குறேன்ட்டு கிளம்பி போயிட்டாரு. அடுத்த நாள் ஒரு நியூஸ் அப்படியே நாடு ஃபுல்லா பறந்து, அரசர் செத்து போயிட்டாரு. அவனுக்கு
நமக்கு நேரம் சரியில்லையாட்டுக்கு நடிச்சுட்டு விட்டுட்டான். அப்புறம் அந்த நாட்டிலேயே அடுத்த அரசரை செலக்ட் பண்ணும். அரசருக்கு வாரிசு கிடையாது. குறுகிய காலத்துல ஒருத்தர் வியாபாரம் செஞ்சு மிகப்பெரிய செல்வந்தர் ஆயிட்டாரு. அவரோட புத்தி கூர்மையை பாராட்டி அவரை அடுத்த அரசரா நியமிச்சுட்டாங்க. அப்ப அவர் அரசராகி கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே நகரமலம் வந்தாரு. அவருக்கு என்னன்னா, இதுக்கு முன்னாடி அரசர் என்ன திட்டங்கள்லாம் செஞ்சாரோ அதெல்லாம் நம்மளும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு எண்ணம். அப்ப ஒரு திட்டம் என்னது, யாரையாவது ரேண்டமா பிடிச்சு அவருக்கு என்ன வேணும்னு கேட்கணும், அவருக்கு வேணுங்கிறத செஞ்சு கொடுக்கணும். அப்ப வந்து இங்க ஒரு பிச்சைக்காரன், அவன் நேரத்தை பாருங்க, பிச்சைக்காரனை பாக்குறாரு, அவனையே பாக்குறாரு. இப்போ அடுத்த அரசரும் அவனை கூப்பிடுறாரு, இங்க வாப்பா. வந்தாரு. வந்ததும் உனக்கு என்ன வேணும் கேளுப்பா அப்படின்னு அவனுக்கு வந்துச்சு கோவம். இதுக்கு முன்னாடி ஒரு அரசன் இருந்தான், இப்படித்தான் வந்து என்கிட்ட 2 தடவை வந்து கேட்டான். நான் கேட்டதை அவன் ஒரு தடவை கூட பண்ணல. சோறு வேணும்னு கேட்டேன், அவனை கொண்டு கொடுக்க சொன்ன கொடுக்கல அப்படின்னதும் அந்த அரசருக்கு அப்படியே ஆச்சரியம் ஆயிடுச்சு. ஓ, அந்த ஏமாளி பிச்சைக்காரன் நீதானா, இளிச்சவாயு பிச்சைக்காரன் நீதானா அப்படின்னு கேட்டாரு. ஆனா அந்த பிச்சைக்காரனுக்கு ஆச்சரியம் ஒண்ணும் புரியல. என்ன சொல்றீங்க நீங்க அப்படின்னதும், அன்னைக்கு உனக்கு சாப்பாடு கொண்டு வந்தாங்கல்ல, அரசருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப நீ வாங்கிக்க மறந்துட்ட, அதை திருப்பியும் அவங்க எடுத்துட்டு போக முடியாது. அதனால அவங்க அடுத்த பிச்சைக்காரனை தேடி வந்தாங்க. அந்த 2வது பிச்சைக்காரன் நான் தான். இன்னொரு மரத்தடியில உட்காந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஏதோ ஒரு பிச்சைக்காரனுக்கு கொடுக்க சொன்னாரு, அவன் வாங்கல. சரி, இன்னொரு பிச்சைக்காரனுக்கு கொடுத்தலாமே. அந்த ஆள் என்ன பண்ணிட்டாரு, அவர் கொடுத்த பிச்சையை ஃபுல்லா என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாரு. சாப்பிட்ட அறுசுவை விருந்து சாப்பிட்டுட்டு கூடவே ஒரு பொன் முடிப்பு இருந்துச்சு. அதுக்கு ஒரு முடிச்சு போட, அதை ஓபன் பண்ணி பார்த்தா தங்க வைர நகைகள். அப்பா, நம்ம கடவுளையும் பார்த்து அருள் புரிஞ்சுக்கிறாரு. அவங்களே தானே வந்து அரசர் கொடுக்க சொன்னாருன்னா கொடுத்துட்டு போனாங்க. இது ஒண்ணு திருட்டு கொலை இல்லையே. உடனே அந்த தங்க நகைகள் வைர நகைகளை வச்சு நான் ஒரு சின்ன தொழில் ஆரம்பிச்சேன். அந்த தொழில என்னோட புத்தி கூர்மையினால ரொம்ப பெரிய ஆளா வளர்ந்துட்டேன். ஒரு பிச்சைக்காரனா இருந்து இவ்வளவு பெரிய ஆளா வளர்ந்துட்டானே, அடுத்து இந்த நாட்டையும் நல்லா கொண்டு வருவான் அப்படின்னு சொல்லி என்ன அடுத்து அரசன் ஆக்கிட்டாங்க. இவ்வளவு பெரிய வாய்ப்பை நீ விட்டுட்டிய அப்படின்னு சொன்னாராம். அதாவது சில நேரங்கள்ல நம்மளோட பிடிவாதம் நமக்கு வரக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்புகளை கூட தட்டி விட்டுரும். அதனால எப்பவுமே நமக்கு வர வாய்ப்புகள் திமிரா இருந்து திமிரினால நம்ம அந்த வாய்ப்புகளை விட்டுற கூடாது அப்படிங்கிறதுக்கான இந்த குட்டி கதை. ஓகே, அடுத்து பார்ப்போம். இப்ப கட் ஆஃப் மார்க் இது 2023க்கு. 2024க்கே இது செல்லாது. டிமானிட்டைசேஷன் பண்ணாங்களா, 1500 செல்லாது. அந்த மாதிரி இது இந்த மார்க் இனிமே வேலைக்கே ஆகாது. பாருங்க, ஓபன் காம்படிஷன்னா டாப் 31% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் irrespective ஆஃப் கம்யூனிட்டி. கேட்டகரி எல்லாம் பார்க்க மாட்டாங்க. நீ பிசியா, எம்பிசியா, ஃபார்வர்ட் கம்யூனிட்டி அதெல்லாம் எதுவுமே பார்க்க மாட்டாங்க. ஜஸ்ட் பேஸ்ட் ஆன் த டாப் 31% மார்க். டாப் 31% தான் ஓசி. ஓகே, எனி கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் அந்த எக்ஸாம்ல டாப் 31% இருக்கவங்க 402 வரைக்கும் சீட் கிடைச்சது. அது ரேங்க், ஜெனரல் ரேங்க் 178வது ரேங்க், 178வது ஆள் வரைக்கும் சீட் கிடைச்சது. ஓகே, இதுல பாருங்க, இனிமே இது 500 ஆயிரும் 2025க்கு. இப்போ 2024க்கு 450க்கு ஓசி சீட் வருமாங்கிறது டவுட்டா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு பர்டிகுலர் ஒரு 7.5% ரிசர்வேஷன் ஸ்டூடெண்டோட மார்க் எனக்கு தெரிஞ்சு ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து 667, 667 out of 720 கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். 6 to 12 கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவர் ரிப்பீட்டட். எனிவே, பட் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த லெவல் ஆஃப் காம்படிஷன். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 357, it will not be 357 anymore. என்னவா இருக்கும்? எனி கெஸ்? நானே கெஸ் பண்ணி தான் சொல்றேன், இருக்கிறது தான் கரெக்ட். இனிமே வரதெல்லாம் 430 அந்த மாதிரி ஆயிடும். 400க்கு மேல போயிடும், 430க்கு மேல போயிடும். அடுத்து பிசிஎம் இஸ்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, 345. அது என்னவா மாறும்? கண்டிப்பா 400 வரும். 400 and above வந்துடும். எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 450. என்ன சார், பிசியை விட எம்பிசி அதிகமா இருக்கு? இதுலயே பாருங்க, பிசியை விட எம்பிசி ஜாஸ்தியா இருக்கா இல்லையா? கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல அந்த பாப்புலேஷன் வைஸ் பார்க்கும்போது எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸோட நம்பர் ஜாஸ்தி. சோ அது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப கட் ஆஃபும் ஜாஸ்தியா இருக்கும். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமா இருக்கும்போது கட் ஆஃப் இன்க்ரீஸ்டா தான் இருக்கும் அந்த பர்டிகுலர் கேட்டகரிக்கு. அடுத்து எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 337, it will be around 400. அதே போல எஸ்சி ஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 340 தான் 400 ஆயிரும். 60-70 மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆயிரும். ஃபார் 2024 25க்கு அதுல இருந்து 20-30 மார்க் இன்க்ரீஸ் ஆகும் பாத்துக்கங்க. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 328ங்கிறது 380 மாறிடும். 380 அதுவும் 25ல என்னவா மாறிடும்? 400. அப்ப 400க்கு கீழே 7.5% ரிசர்வேஷன்ல சீட் கிடைக்கிறதே கஷ்டம். இது ஆக்சுவல் டேட்டா ஆஃப் 2023. அடுத்து 92.5% ரிசர்வேஷன் நெக்ஸ்ட் சார்.
இதுல வந்து பாருங்க, இது 2023ல 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு மட்டும் நான் போட்டிருக்கேன், மத்ததெல்லாம் போடல. 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். ஓசிக்கு என்னவா இருக்குப்பா? 602. அது 630 ஆயிடும் 2025க்கு, நாட் 2024. 2025க்கு எவ்வளவு ஆயிடும்பா? 630 ஆயிடும். சிம்பிளா சொல்லலாம் இத. அடுத்து பிசிக்கு 556 வரைக்கும் கிடைச்சிருக்கு 2023ல. 2025ல எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? 580க்கு மேல வந்துடும். ஓகேயா? பிகாஸ் ஓசிலயும் பிசி போவாங்கல்ல, ஓசி இன்க்ளூட்ஸ் ஆல் த கம்யூனிட்டி. அதனால பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் 580 வந்துடும், 570 to 580 வந்துடும். எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 560 வந்துடும். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்க கட் ஆஃப் மார்க் கம்மியா இருக்கு, பிரைவேட் ஸ்கூல்ல எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸோட பாப்புலேஷன் பிசியை விட கம்மி. சிம்பிள், அவ்வளவுதான். ரீசன் அதுதான். ஓகே. அடுத்து எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 454 இருக்கா, 500 கிட்ட வந்துரும். எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 382 இருக்கா, 450 அந்த மாதிரி வந்துரும். எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 350 இருக்கா, 400 பிளஸ் வந்துரும். 400. என்ன சார் 7.5க்கு 400 சொல்றீங்க, 92.5க்கு 400 சொல்றீங்க? எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன் ஒன் ஒரு கண்டிஷன்ல 7.5 92.5க்கு கட் ஆஃப்ல டிஃபரன்ஸ் இருக்காது, அந்த அளவுக்கு வந்துரும். ஏன்னா இங்க உங்களுக்கு 6000 சீட்ஸ் இருக்கு, 7.5ல எவ்வளவு இருக்கு? 400 பிளஸ் சீட்ஸ் தான் இருக்கு. 6000 ஓட 400 எப்படி? சோ அப்போ ரெண்டுக்கும் கட் ஆஃப் ஒரே மாதிரி இன்னும் ஒரு 2-3 இயர்ஸ்ல வந்துரும். பிகாஸ் ஆஃப் வெரி லெஸ் நம்பர். 7.5%. 7.5ங்கிறது ஒண்ணு இல்ல, 100 சீட்ஸ்க்கு 7 சீட், 7 or 7 or 8 சீட்ஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. 100 சீட்ஸ்க்கு 92 or 93 சீட்ஸ் யாருக்கு? பிரைவேட் ஸ்கூல், அதர் தென் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அப்படி பிரிக்கிறாங்க. அதுதான், வேற ஒண்ணு இல்ல. பெர்சன்டேஜ்ல உங்களுக்கு தெரியல, 100க்கு சொல்றது. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஓகே ஓகே, இதெல்லாம் சொல்லிட்டீங்க, இவ்வளவு மார்க் வேணும்னு. How should I become a successful NEET aspirant? அப்படின்னா நீட்ல நல்ல மார்க் வாங்கி கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட், சாரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு போகணும். புரியுதா? நான் சொல்றது விளங்குதா இல்லையா? ஓகே. விளங்காத மாதிரி ஏதாவது சொல்றேன்னா, மைக்கு கையில வந்துட்டா என்ன பேசுறேன்னு எனக்கே தெரியாது. அதுக்கப்புறம் வீடியோவை பார்த்து இதெல்லாம் சொல்லியிருக்கிறேன் நானே யோசிப்பேன். ஓகே. இப்ப ஸ்டடி 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 படிச்சுக்கிட்டே இருக்கீங்க. என்ன? சோ சாரி, நத்திங் வில் ஹேப்பன். படிச்சுட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? புஷ், இந்த டயர்ல காத்து போனா அதுக்கு மேல ஒரு இன்ச்சு கூட நகராது. ஒண்ணு இல்ல கண்ணு, ஒரு சிம்பிளா நான் சொல்றேன். நான் ஜிம் போறேன், சட்டையை பார்த்தாலே தெரியுது சார் அப்படி. ஓகே. எனிவே, நான் ஜிம் போறேங்க. நல்லா யோசிங்க, சிம்பிளா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் ஜிம் போறேன். ஜிம் போனதும் எங்க மாஸ்டர், ஜிம் மாஸ்டர் வந்து எக்ஸசைஸ், இந்த டம்பிள்ஸ் அவர் தூக்குறாரு. இந்த டம்பிள்ஸ் இப்படி பண்ணணும்பா, பைசெப்ஸ்க்கு, இந்த ட்ரைசெப்ஸ் இப்படி பண்ணும்பா, அப்படி பண்ணும்பா. அவர் வெயிட் எடுத்து லிஃப்ட் பண்ணி எனக்கு காமிக்கிறாரு. நான் பார்த்துட்டு இருக்கேன், அவர் சொல்றதெல்லாம் ரசிச்சுட்டு இருக்கேன். ஹவு ஸ்ட்ராங் ஹி இஸ், எவ்வளவு பர்ஃபெக்டா பாடியை மெயின்டைன். ஏன்னா ஜிம்முக்கு போகணுங்கிறது பாடி மெயின்டைன் பண்ண தான் ஆசை இருக்கும். ஏன்னா ஆம்பளை ரசிக்கிறாருன்னா சொல்லக்கூடாது. அப்படியே ரொம்ப இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காருன்னு நான் அவர் சொல்லித்தர அந்த கலையை ரசிக்கிறேன். இவ்வளவு அழகா ஒர்க் அவுட் பண்றாரு, பாடியை மெயின்டைன் பண்றாரு அப்படின்னு சொல்லி நான் அப்படியே பார்த்து வியந்து போய் நிக்கிறேன். ஐ டிட் நாட் டூ எனிதிங். வீட்டுக்கு வரேன், கண்ணாடியை பாக்குறேன், என் உடம்புல என்ன சேஞ்ச். இன்னும் நான் ஜிம்முக்கே போகல. ஜிம் போனேன், அவருக்கு சொல்லி கொடுத்தாரு, பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். என்ன இருக்கும்? நத்திங். நான் முன்னாடி போனா அப்படிதான் இருக்கும். சரி, அடுத்து ஷார்ட்ஸ், இந்த யூடியூப் வீடியோ அதெல்லாம் பாக்குறோம். அதுல ஜிம் மாஸ்டர்லாம் வந்து 6 பேக் வச்சுக்கிட்டு சொல்லி தராங்க, நீ இப்படி பண்ண அப்படி பண்ண. அதுல வேற காமெடி எல்லாம் போடுவாங்க, இதெல்லாம் பண்ண அதெல்லாம் பண்ணுங்கிறாங்க. அதை நான் பாக்குறேன். பட் ஐ டிடன்ட் டு எனிதிங். எனக்கு என்ன ஆகும்? நத்திங் நத்திங். அப்போ நான் ஜிம்முக்கு போறேன், ஃபீஸ் பே பண்றேன், அவங்க சொல்லி கொடுக்கறத பாக்குறேன், வீட்டுக்கு வந்துடுறேன். புக்ல என்னென்னலாம் பண்ண எனக்கு மசில்ஸ் வரும் இருக்கு, அதை நான் படிக்கிறேன். ஆனா நான் அதை பண்ணல. அதே போல வீடியோஸ் எல்லாம் பாக்குறேன், ஷார்ட்ஸ், ரீல்ஸ், லாங் வீடியோ எல்லாம் 6 பேக்கு என்னென்ன பண்ணணும் எல்லாம் பாக்குறேன், எனக்கு வராது. நான் போய் அந்த வெயிட்ட தூக்குனாதான் என்ன வரும்? எனக்கு மசில்ஸ் க்ரோ ஆகும். சேம் திங், நீங்க நீட் எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டே இருக்கீங்க, வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, ஸ்கூல்ல இன்ஸ்டிடியூட்ல சொல்லி தரதை கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. nothing will happen in NEET exam. most of the students பண்ற தப்பு இதுதான். விடிய விடிய படிப்பாங்க, விடிஞ்சும் படிப்பாங்க, முக்கி படிப்பாங்க, எக்ஸாம்ல ஒண்ணுமே வராது. so what you have to do, அது படிக்கிறதெல்லாம் மார்க்கா கன்வெர்ட் ஆகணும்னா என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் டைம் வைக்கணும் சார். ஓகே. so ஸ்டடி, படிக்கணும் முதல்ல. செகண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் திங், யூ ஹேவ் டு பிராக்டிஸ். பிராக்டிஸ் பண்ணணும். எப்படி ஜிம்முக்கு போனா ஒர்க் அவுட் பண்றோம், அந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணணும். என்ன பிராக்டிஸ் பண்ணணும்? ஆம்லேட்டா?
என்னப்பா ஆம்லெட் எனக்கு மார்க் டெஸ்ட் வந்து எல்லாம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தங்கம். இப்ப நம்ம என்ன பண்ணணும், ஒரு சாப்டர் நான் படிக்கிறேன்னா அந்த சாப்டர் வைஸ் நான் பிராக்டிஸ் பண்ணும் கொஸ்டின்ஸ் எம்சிக்யூஸ் எடுத்து. என்ன எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்க போறாங்க, எம்சிக்யூ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ், அந்த கொஸ்டின்ஸ் லைன் பை லைன் கொஸ்டினா கன்வெர்ட் பண்ணி வச்சிருப்பாங்க யாராவது. நீங்க இன்ஸ்டிடியூட்ல சேர்ந்தீங்கன்னா அவங்க மெட்டீரியல்ல வச்சிருப்பாங்க, அதை எடுத்து பிராக்டிஸ் பண்ணணும். அன்லஸ் யூ பிராக்டிஸ் உங்களுக்கு எக்ஸாம் வராது. வீடியோ படிச்சான் விடுஞ்சும் படிச்சான் 30 மார்க் தான் நீங்க வாங்கினா, பாஸ் மார்க் கூட வாங்கல. பிராக்டிஸ் பண்ணாதான் மார்க் வாங்க முடியும். உண்மையுமேங்க 30 மார்க் தான் 2 கோடி வச்சிருக்காரு அவங்க அப்பா சேர்க்கறதுக்கு, மடியில பணம் ரெடியா. 30 மார்க் வச்சுக்கிட்டு தோசை கூட சொல்ல முடியாது, மாவு வேணும் அது. ஓகே, சோ பிராக்டிஸ், யூ ஹேவ் டு பிராக்டிஸ் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் as much as you can. சாப்டர் வைஸ் பயாலஜினா 100 கொஸ்டின்ஸ் மினிமம் பிராக்டிஸ் பண்ணணும். ஒரு தடவை இல்ல, 2 தடவை இல்ல, 5 தடவை 10 தடவை ஒரு சாப்டருக்கு பிராக்டிஸ் பண்ண கொஸ்டினே திருப்பி பிராக்டிஸ் பண்ணணும். சிம்பிள், திருப்பி ஜிம் ஸ்டோரி தான். நான் பைசெப்ஸ்க்கு ஒரு தடவை ஒர்க் அவுட் பண்ணிட்டு எனக்கு வந்து வராது. I have to do months, years, அதுக்கப்புறம் தான் நமக்கு அந்த கெயின் கிடைக்கும். அந்த மாதிரி தான் உங்களுக்கு படிக்கிறதுக்கு பிராக்டிஸ் பண்ணாதான் உங்களுக்கு மார்க். என்னோட ஸ்டோரி நான் சொல்றேங்க, 7 தடவை டிஆர்பி எக்ஸாம் எழுதினேன். அப்ளை நோ ரிப்ளை. டிஆர்பி எக்ஸாம்னா கவர்மெண்ட் ஜாப் வருது, நோ ரிப்ளை, ஒன்லி அப்ளை. டிஆர்பி எக்ஸாம்க்கு அப்ளை, நோ ரிப்ளை, திருப்பி அப்ளை, நோ ரிப்ளை, திருப்பி அப்ளை, நோ ரிப்ளை. You have to practice for any kind of MCQ exam question, objective type சொல்வோம். எனக்கு உடம்பு வணங்காது. ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணுவான், ஆனா நான் ஃபாலோ பண்ண மாட்டான். எனக்கு உடம்பு வணங்காது. நான் பிராக்டிஸ் பண்றதே இல்லை கொஸ்டின்ஸ். உள்ளதுலே கஷ்டம் பிராக்டிஸ் இந்த கொஸ்டின்ஸ் தான். படிக்கிறது ஈஸி, அடுத்தவங்களுக்கு சொல்றது ஈஸி. படிச்சத சொல்லி கூட கொடுப்பாங்க, ஆனா எக்ஸாம்ல போய் ஆன்சர் தப்பா பண்ணிட்டு வருவாங்க. என்கிட்ட கேட்டு படிச்சு என்கிட்ட டவுட் கேட்பாங்க, அவங்க கவர்மெண்ட் டீச்சர் ஆயிருவாங்க, நான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன். சூப்பர், கங்க்ராச்சுலேஷன் சொல்லியிருப்பேன். நமக்கு யாரு எப்ப கங்க்ராச்சுலேஷன் சொல்றது? ஓகே, சோ அடுத்து ஃபைனலா 22ல டிஆர்பி 8th டைம் எழுதி பாஸ் பண்ணிட்டேன். அதாவது got the job, கவர்மெண்ட் ஜாப். How it became possible? ஒண்ணும் இல்ல, 3 years தொடர்ந்து நீட் கொஸ்டின்ஸ் எல்லாம் அந்த யூடியூப்ல வீடியோ போடும்போது நிறைய hundreds of questions, thousands of questions அப்படியே மாறிக்கிட்டே வருது. மென்டே குவிஸ் கண்டக்ட் பண்ணுவேன். குவிஸ் அதுக்கு கொஸ்டின்ஸா நான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன் வீடியோல. ரெவென்யூ, ஓகே, குடும்பத்தை ரன் பண்ணும் இல்லைங்க. கடையில போய் ஏதாவது கேட்டா நீ பயாலஜி சிம்பிளிஃபை பண்ணி ஃப்ரீயா வாங்கிட்டு சொல்லுவானா? சொல்ல மாட்டான், காசு கேட்பான். காசு கொடுக்கணும் இல்லைங்க, அது சம்பாதிக்கணும். ஸ்கூலுக்கு வேலைக்கு போகல, என்ன பண்றது? சரி, வீடியோ போட்டு ஏர்னிங்காக நம்ம பண்ணோம். ஆக்சுவலி 2022 டிஆர்பி எக்ஸாம்ல அந்த கடவுளே பார்த்து ஹெல்ப் பண்ண மாதிரி கொஸ்டின் செட் பண்ணும்போது என்ன பண்ணிருக்காங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம், அதாவது இந்த காலத்துல நீட் ஜேஇஇ பேசிஸ்ல டீச்சர்ஸ் கொஸ்டின் கேட்டு செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எதுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம்? நீட்டுக்கு. அவுட் ஆஃப் 110 questions, 80 questions came from NCERT நீட் சிலபஸ். டிஆர்பி 2022ல நமக்கு எப்படி இருக்கும்? அல்வாவை எடுத்து தட்டுல வச்ச மாதிரி இருக்கும். எடுத்து நமக்கு அது பாட்டுக்குள்ள போயிடும் இல்லையா? திரும்ப கடிக்க வேணாம், மெல்ல வேணாம், எதுவும் பண்ண வேண்டாம், இனிப்பா இருக்கும், உள்ள போயிடும். So I got 79 out of 80, those 80 questions ஒன்று போயிடுச்சு. ஓகே, நெகட்டிவ் மார்க் கிடையாது டிஆர்பில. ஓகே, அடுத்து அடிச்சு விடு, நெகட்டிவ் மார்க் தான் கிடையாது. ஏதோ இங்கி பிங்கி பாங்கி சாபு 3 சிம்சான் மாதிரி போட்டு எல்லாம் பண்ணி போட்டா 9 மார்க், 10 மார்க். So 79 plus 10, 89. லாஸ்ட் மார்க் எம்பிபிஎஸ், சாரி, அந்த டீச்சர் ஆகிறதுக்கு லாஸ்ட் மார்க் 85. I got 89. So that is the thing. அப்போ something, if you work, ஏதோ ஒரு நல்ல விஷயம் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அதனால பலன் என்னைக்கோ ஒரு நாள் கிடைக்குங்கிறத அன்னைக்கு நான் நம்பினேன். ஆஹா, ஆமா, யாருக்கோ உதவு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உதவ போய் நமக்கே இது ஹெல்ப்ஃபுல்லா மாறி இருக்கு. நமக்கு எனக்கே தெரியாது சத்தியமா. எங்க அண்ணன் வந்து கேட்பாரு, அவர் முன்னாடியே கவர்மெண்ட் ஜாப் போயிட்டாரு, கேவலமா பேசுவாரு. நீ எல்லாம் எங்க விளங்க போற, உட்காந்து படிக்க மாட்டேங்க, ஆச்சா மச்சான்னு திட்டுவாரு. அது வந்து எப்படி பாஸ் பண்ண, வாய்ப்பே இல்லையே பண்ணாரு. எனக்கே தெரியல, நானும் அதேதான் என் மனசுக்குள்ள, அதாவது வாய்ப்பே இல்லையே எப்படி பாஸ் பண்ணோம் அப்படிங்கிறது தான். So that if you help, அதாவது சர்வீஸ் பண்ணும்போது கண்டினியூவா யாருக்காவது அவங்க மனசார வாழ்த்தினாங்கன்னா நமக்கு நல்லது நடக்கும் சொல்றாங்கல்ல, I felt it அந்த இடத்துல. You may get enough score. என்ன சொல்லிருக்கோம்? ஸ்டடி பண்றீங்க, பிராக்டிஸ் பண்றீங்க, ஆனா கன்க்ளூஷன் என்ன சொல்லிருக்கோம்? You may, உங்களுக்கு கிடைக்கலாம், சக்சஸ் கிடைக்கலாம். அப்ப இன்னும் என்ன பண்ணணும்? Next, you have to analyze. என்ன அனலைஸ் பண்ணணும்? இப்போ நீங்க கொஸ்டின் படிச்சிட்டீங்க, கொஸ்டின்ஸ் பிராக்டிஸ் பண்றீங்க, எல்லா கொஸ்டினும் கரெக்டா வராது.
சம் கொஸ்டின்ஸ் யூ அட்டன் கரெக்டா அட்டன் பண்ணுவீங்க படிச்சதுல இருந்து. சில கொஸ்டின் என்ன பண்ணுவீங்க, தப்பு படிப்பீங்க. தப்பு ஏன் பண்றோம், அந்த கான்செப்டை நம்ம மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்போம். ஒரு கான்செப்டை நம்ம தப்பா புரிஞ்சிருப்போம். தட்ஸ் வை யூ ஆர் கமிட்டிங் மிஸ்டேக். ஆமாவா இல்லையா? அந்த கான்செப்டை கண்டுபிடிச்சு அதுக்கு இன்னும் நம்ம நல்லா படிக்கிறதுக்கு டைம் சேவ் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். சோ ஸ்டடி, பிராக்டிஸ், அனலைஸ், யூ வில் வின். கண்டிப்பா உங்களுக்கு எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமா இருந்தாலும் நீங்க கண்டிப்பா வின் பண்ணுவீங்க. திஸ் இஸ் தி சீக்ரெட். அவ்வளவுதான். ஒன்லி ஒன் சீக்ரெட். யூ ஹேவ் டு பிராக்டிஸ் a lot of questions and you have to analyze it. அனலைஸ் பண்ணும்போது எங்க தப்பு வருது, எங்க நம்ம வந்து மிஸ்டேக் இருக்கும், நம்மளோட வீக் பாயிண்ட் என்னன்னு நமக்கு தெரியும். See, one teacher cannot என்ன சொல்றது, இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எங்க டவுட் இருக்கு, அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எங்க டவுட் இருக்குன்னு ஒரு டீச்சரால ஒரு 10-15 ஸ்டூடெண்ட் 30 ஸ்டூடெண்ட் இருக்கிற கிளாஸ் ரூம்ல எல்லாரையும் வச்சு அனலைஸ் பண்ணிருக்க முடியாது. இட் இஸ் யுவர் டியூட்டி டு டூ தட். எங்க உங்களுக்கு டவுட் வருதுங்கிறத கண்டுபிடிச்சு உங்க டீச்சர்ஸ் கிட்ட போய் டவுட் கேட்கணும். பட் இஃப் யூ டோன்ட் நோ, உங்களுக்கு எங்க டவுட் இருக்குன்னே தெரியலன்னா என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. சோ யூ ஹேவ் டு ஒர்க். புரியுதாப்பா? சரி, அடுத்து ஒரு ஸ்டோரி சொல்றேன். எல்லாம் தூங்குற மாதிரி இருக்காங்க. அதாவது நீங்க யாருக்காக படிக்கிறீங்க? ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னா என்கிட்ட, எங்க சித்தப்பா சார் எங்க ஃபேமிலியை கண்டாலே அவருக்கு பிடிக்காது சார், அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டுவோம், கலைஞர் டிவில ஒரு ப்ரோக்ராம் போடுறான்னு நினைக்கிறேன், வாழ்ந்து காட்டணும் சார், நான் யாரும் அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணேன்னா. இன்னொரு ஸ்டூடெண்ட் சொன்னா, எங்க அம்மா அப்பாவோட ஆசை என்ன டாக்டர் ஆகணுங்கிறது, அதனால நான் டாக்டர் ஆகணும். இன்னொரு ஸ்டூடெண்ட் சொன்னா, ஒயிட் கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஒயிட். இன்னொரு ஸ்டூடெண்ட் சொன்னா, எம்பிபிஎஸ் போனா ஈஸியா பார்ட்னர் கிடைப்பாங்க, அது சொல்லியிருந்தா சந்தோஷமா இருக்கும். கேர்ள் ஃபிரெண்ட் பாய் ஃபிரெண்ட் கிடைக்கிறது ஈஸியான கோர்ஸ் தான். புரியுதா உங்களுக்கு? அவங்க சொல்ற ரீசன். ஒரு விஷயம், இந்த ஒரு கதையை கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஒரு ஊர்ல ஒரு பெரியவர், ரொம்ப நல்லவர், அவரு ஒர்க் பண்ற அந்த துறையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய லஞ்சம் விளையாடும். ஆனா அவரு ஒருத்தர் ரிட்டையர் ஆகுற வரைக்கும் லஞ்சமே வாங்கல. அவங்க பையன், பெத்த பையன் கழுவி கழுவி ஊத்துவான். ஆனா எவ்வளவு புடைக்கிறாங்க, நல்லா நீயும் தான் இருக்கிய, ஒரு பைசா பிரயோஜனம் இல்லைன்னு திட்டுவான். ஆனா அவர் ரிட்டையர் ஆயிட்டாரு. ஆனதுக்கு அப்புறம் அவர் இந்த கடவுளை பார்த்து கேட்கிறாரு, ஏன் கடவுளே, நீதியா நேர்மையா நல்லது செய்யறவங்களுக்கு நீ வந்து நல்ல பேர் வாங்கி தரமாட்டியா, கெட்ட பெத்த பையனே இந்த கழுவி கழுவி ஊத்துறான் அப்படின்னு சொல்லி கடவுளை நோக்கி சொல்றாரு. அப்ப கடவுள் அவர் முன்னாடி வராது. வந்தாரா வரலையா கேட்பா, அதை எப்படி சாத்தியம் தான் கேட்கக்கூடாது. மாரல் ஸ்டோரி, அவ்வளவுதான். கடவுள் அவர் முன்னாடி வராது. கடவுள் அவர் முன்னாடி வந்து, நாளைக்கு அந்த காட்டு பகுதியில அந்த பர்டிகுலர் பிளேஸ்க்கு வந்துரு, நான் உனக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அடுத்த நாள் அவர் சொன்ன இடத்துக்கு போயிட்டாரு. போனதும் அங்க 3 பேர் இருந்தாங்க. இங்க என்ன நடக்குதுங்கிறத வேடிக்கை மட்டும் பாருன்ட்டார் அந்த பெரியவர்கிட்ட கடவுள். அந்த 3 பேரையும் கூப்பிட்டாரு. கூப்பிட்டு 3 பேர்த்தையும் சொன்னாரு, இங்க 3 கூடை இருக்கு, ஆளுக்கு ஒரு கூடை எடுத்துக்குங்க. இந்த காடுல பழங்கள், காய்கறிகள், கீரைகள், விதைகள் இதெல்லாம் இருக்கு, தண்ணி எல்லாம் இருக்கு. ஒரு 3 கைதிகளை நான் சிறையில போட்டு வச்சிருக்கேன். அந்த 3 கைதிகளுக்கு அடுத்த 15 நாட்களுக்கு தேவையான பொருட்களை கலெக்ட் பண்ணிட்டு வாங்க. நீங்க என்ன வேணா கலெக்ட் பண்ணலாம், எவ்வளவு வேணா கலெக்ட் பண்ணலாம், நான் கணக்கு பார்க்க மாட்டேன். அதே போல நீங்க கலெக்ட் பண்ணிட்டு வந்தீங்கல்ல, அந்த கூடையில எடுத்து வந்தீங்களா, அதை செக்கும் பண்ண மாட்டேன். நீங்க போய் கலெக்ட் பண்ணிட்டு வாங்கன்ட்டாரு. அவங்களுக்கு குறிப்பிட்ட டைம், அதாவது சாயந்தரத்துக்குள்ள இவங்க கலெக்ட் பண்ணணும், சூரியன் மறையறதுக்குள்ள கலெக்ட் பண்ணி கொண்டு வரணும். முதல் ஆள் போனான். அடுத்த 15 நாட்களுக்கு தேவையான பழங்கள், அப்புறம் ஒரு பழங்கள்ங்கிறது 2 நாள் வச்சிருக்கலாம், அதுக்கப்புறம் அழுகி போயிடும். அப்புறம் ஒரு 5 நாள் வச்சு சாப்பிடுற மாதிரி காய்கள், அப்புறம் 5 நாளைக்கு அப்புறமா அந்த காய் கனியாகி அழுகி போயிடும். அப்ப விதைகள், அந்த முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, பேரிச்சம்பழம், இன்னும் 15 நாள் ஆனாலும் வீணாகாதுங்கிற மாதிரி பொருட்கள், தேவையான அளவுக்கு தண்ணி, இதெல்லாம் ரொம்ப பொறுப்பா அந்த கூடையில ஃபில் பண்ணிக்கிட்டான். 2வது ஆள் போனான். நமக்கா ஃபில் பண்றோம், யாரோ ஒரு ஆளுக்கு ஃபில் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பழம், இலை, தலை, பழங்கள், காய்கறிகள் இதெல்லாம் வந்து எடுத்து ரேண்டமா எடுத்து போட்டு ஃபில் பண்ணிட்டான். 3வது ஆளு, எவனோ ஒருத்தருக்கு ஃபில் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட், இது எனக்கு இல்ல. 2வது கடவுள் செக் பண்ண போறது கிடையாது. கடவுள் என்ன பண்ண போறீங்கன்னா, உங்களை எதுவுமே கூட எல்லாம் செக் பண்ண மாட்டேன்ட்டாரு அப்படின்ட்டு அவன் என்ன பண்றான், இலை தலையெல்லாம் போட்டு ஃபில் பண்ணி கொஞ்சம் பழங்கள் எல்லாம் போட்டு அப்படியே கொண்டு வச்சுட்டான். இப்போ ஈவினிங் ஆயிடுச்சு, 3 பேர் வந்து கொடுக்குறாங்க. கடவுள் சொன்ன அந்த 3 கைதிகள் யாருன்னா இந்த 3 பேர் தான். இந்த 3 பேரையும் ஒரு ரூம்குள்ள அடைச்சு அவங்க கொண்டு இந்த கூடைய அவங்க இதுல வச்சு அடைச்சிட்டாரு.
ஒரு நாள்லயே அந்த இலதலை எல்லாம் ஃபில் பண்ணதுனால அவன் கத்த ஆரம்பிச்சிட்டான், பசியில தாகத்துல துடிக்க ஆரம்பிச்சிட்டான். பயங்கரமா அந்த சிறையில இருந்து சத்தம் வருது. அடுத்து ஒரு 10 நாள் போகுது. இந்த 2வது கூண்டுல இருந்தாலே அந்த பழங்களை மட்டும் கலெக்ட் பண்ணிட்டு வந்தான். அவன் கலெக்ட் பண்ணதெல்லாம் அழுகி போயிடுச்சு, விதைகள் அதெல்லாம் கலெக்ட் பண்ணல, தண்ணியை கலெக்ட் பண்ணல. அப்ப அவன் ஒரு 10 நாள் கழிச்சு கதற ஆரம்பிச்சிட்டான், சத்தம் பயங்கரமா போட ஆரம்பிச்சிட்டான். முதல் அளவுக்கு இருந்தான் இல்லையா, அவன் எந்த வித சத்தமும் போடல, அமைதியா இருந்தான். 15 நாள் முடிஞ்சிச்சு. 3 பேரும் அந்த சிறையை திறந்து விட்டா 3வது ஆள் இறந்து போய் கிடந்தான். ஏன்னா எவ்வளவு நாள் பசியை தாங்க முடியும், தாகத்தை தாங்க முடியும். 2வதுல இருந்தவன் நோய்களோட, குணப்படுத்த முடியாத நோய்களோட வெளியே வந்தான். ஏன்னா அழுகி போன பழங்கள்லாம் சாப்பிட்டா என்ன ஆகும், வியாதி வரும். முதல்ல இருந்தவன் ஆரோக்கியமா திடகாத்தமா வெளியே வந்தான். ஏன்னா 15 நாளைக்கு தாங்கக்கூடிய உணவு என்னங்கிறத பார்த்து செலக்ட் பண்ணான். இது ரெண்டு என்ன தெரியுது அப்படின்னா, நீங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்றீங்க அப்படின்னா அடுத்தவங்களுக்காக பண்ணினா 3வது ஆள் மாதிரி விளங்காம போயிடும். இதுல என்ன பண்ணா என்ன பண்ணாட்டி என்னன்னா 2வது ஆள் மாதிரி அறக்குறையா போயிடும். உங்களுக்காக நீங்க ஒரு விஷயத்த பண்ணுங்க, பர்ஃபெக்டா பண்ணுவீங்க. ஈவன் நீங்க அடுத்தவங்களுக்கு அந்த விஷயத்த ஹெல்ப் பண்றீங்கன்னா கூட நமக்கு பண்ற மாதிரி நினைச்சிட்டு பண்ணணும். அப்போ நீட் எக்ஸாமா இருந்தாலும் சரி, ஜேஇஆ இருந்தாலும் சரி, அல்லது போர்டு எக்ஸாமா இருந்தாலும் சரி, வாட் எவர் இட் மே பி, நீங்க உங்களுக்காக நீங்க படிக்கணும், நாட் ஃபார் அதர்ஸ். ஏன்னா நீங்க எம்பிபிஎஸ் படிக்கிறதுனால ஒருவேளை நான் சொல்லி கொடுக்குறேன்னு வச்சுங்க பயாலஜி, நீங்க 360 out of 360 வாங்கினா கூட எனக்கு எதுவுமே கிடைக்க போறது இல்லை. எத்தனை நாள் சொல்லுவாங்க, அதுவும் ஒரு நாள் கூட சொல்றது இல்லைன்னு வச்சுக்கோங்க. சொல்றீங்க ஒரு நாள் சொல்றீங்க, அதுக்கு அடுத்து நீங்க எம்பிபிஎஸ் முடிச்சதுக்கு அப்புறம் அதனோட முழு பலன் யாருக்கு? யார் எம்பிபிஎஸ் படிச்சாங்களோ அவங்களுக்கு தான், அவங்க அம்மா அப்பாவுக்குலாம் கிடையாது. அம்மா அப்பாவுக்கு சம்பாதிச்சு கொடுக்கறதுக்கு இப்ப யார் இருக்கா? எங்க வாத்தியார் ஒருத்தர் இருக்கிறார், 56 வயசாவது, லீடிங் பாட்டனிஸ்ட், சத்யமூர்த்தி சார்னு. அவங்க பொண்ணு எம்எஸ் படிக்குது, எம்டி படிக்கிறாங்க. மந்த்லி 45,000 அவங்களுக்கு ஸ்டைபண்ட் வருது. இவரு 10,000 அனுப்பிட்டு இருக்கிறாரு எக்ஸ்ட்ரா செலவு. அந்த மாதிரிதான் இருக்கிறாங்க குழந்தைங்க. செலவுகள் அதிகமாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எனவே அது இருக்கட்டும். பேரண்ட்ஸுக்கு யாரும் இனிமே சம்பாதிச்சு கொடுக்குறோம், உங்களை நீங்க பாத்துக்கிட்டா அது பேரண்ட்ஸுக்கு பெரிய விஷயம். வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் த யங்ஸ்டர்ஸ் ஆர் அட் ஹோம். ஈவன் அவங்களுக்கு வேலை தானே மாடு கூப்பிட்டாலும் என்ன பண்ண மாட்டேங்கிறான், வேலைக்கு போக மாட்டேங்கிறான், உட்காந்து தின்னுட்டு இருக்கான். எங்க கொண்டு போய் முடியுது? ஓகே, எனிவே இந்த கதையில இருந்து உங்களுக்கு தத்துவம் என்ன புரியுது இல்ல? யூ ஹேவ் டு ஸ்டடி ஃபார் யுவர்செல்ஃப். நீங்க உங்களுக்காக படிங்க, அடுத்தவங்களுக்காக நீங்க ஒன்னும் படிக்க வேண்டாம். யாரு முன்னாடியும் உங்களை நீங்க ப்ரூவ் பண்ணிக்கவே வேண்டாம். எங்க அம்மா என்கிட்ட சொல்லிட்டே இருப்பாங்க, நம்ம வீட்டுல எனக்கு 2 அண்ணன் ஒரு அக்கா, 2 அண்ணன் ஒரு அக்கால 2 பேர், ஒரு அண்ணனும் ஒரு அக்காவும் சிங்கப்பூர்ல செட்டில்டு லாக்டரிஸ். எங்க பெரிய அண்ணன் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, நான் 22 வரைக்கும் அண்ணக்காவடி. ஓகே, அப்ப எங்க அம்மா சொல்லிட்டே இருப்பாங்க, நீ மட்டும் லைஃப்ல செட்டில் ஆயிட்டுன்னா எங்களுக்கு பிரச்சனையே இல்லை, நான் நிம்மதியா இருப்பேன், போய் சேர்ந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு நிம்மதியா போய் சேரும் அப்படிலாம் சொல்லுவாங்க. 75+ இயர்ஸ் ஆகிறதுனால எனக்கே ஒரு மாதிரி ஆயிடும். எவ்ரி டிஆர்பி எக்ஸாம் ஹி யூஸ்ட் டு டெல் மீ, இந்த தடவை எப்படியாவது பாஸ் பண்ணிருப்பா, இந்த தடவை எப்படியாவது பாஸ் பண்ணிருப்பா, நீ போயே ஆகணும்ப்பா, நீ வைஃப் பிள்ளை எல்லாம் ஆயிடுச்சு, இந்த தடவை. கடைசி அந்த 8th டைம் நான் எழுத போனேன்ல, அப்ப எங்க அம்மா என்கிட்ட கூப்பிட்டு சொன்னாங்க, நீ இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணி தான் உன்னை பார்த்துக்கணுங்கிற நிலைமை உனக்கு கிடையாது. யூ ஹேவ் த டேலண்ட், நீ எப்படியும் உழைச்சுக்குவ, நீ போய் எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? இந்த எக்ஸாம் நீ பாஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் உனக்கு டேலண்ட் இருக்கு, நீ எப்படியும் உழைச்சுக்குவ. அதனால இந்த எக்ஸாம் ஒன்னும் பெருசாலாம் நீ ஸ்ட்ரெயின் எல்லாம் பண்ணிக்காத, ஸ்ட்ரெஸ் எல்லாம் வேண்டாம், ரிலாக்ஸா போய் எழுதிப்பா, கிடைச்சா ஓகே, கிடைக்கலனாலும் நோ இஷ்யூ அப்படின்னாங்க. ஐ பாஸ்ட் இன் தட் எக்ஸாம். சோ இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன், ஸ்ட்ரெஸ்ஸை ஏத்திக்க கூடாது. இது இல்லைன்னா நமக்கு லைஃபே இல்லை. டிஆர்பி எக்ஸாம்ல கவர்மெண்ட் ஜாப் ஆட போங்க, கவர்மெண்ட் ஜாப் போறதுக்கு முன்னாடி என்னோட மந்த்லி இன்கம் 2 lakhs வெளியே சொல்லக்கூடாது. இப்ப என்னோட மந்த்லி இன்கம் 70,000. என்ன கவர்மெண்ட் ஜாப்? புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு? டு யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ அம் டெல்லிங்? நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன் கவர்மெண்ட் ஜாப் போறேன்னா. புரியுதா? ஏன் சொல்றேன்? I don't need any remuneration from anybody because 2 lakhs per month who will give you from YouTube? But the thing is, எப்ப கவர்மெண்ட் ஜாப் போனோமோ I could not concept கவர்மெண்ட் ஜாப் வந்தாச்சு. அங்க உங்களை நம்பி 30-40 ஸ்டூடெண்ட்ஸ் 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அவங்களே பாக்குறது சேலரி வாங்குறீல்ல அப்படின்னு கலெக்டர் கூப்பிட்டு கேட்பாரு. போன வருஷம் கலெக்டர் என்ன தெரியுமா சொன்னாரு, 10th 10th கடலூர் மாவட்டத்தில் நான் ஒர்க் பண்ணேன். 10th நான் ஒர்க் பண்ண ஸ்கூலோட பாஸ் பர்சன்டேஜ் யூ டோன்ட் பிலீவ் 45%.
100 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 55 ஃபெயில்டு. தூக்கு போட்டுக்கிட்டு தொங்கியான்னு எங்க ஹெச்எம் பார்த்து கேட்டு ரெக்கார்ட் ஆகுதா? சாரி, இதெல்லாம் கட் பண்ணிடுங்க. எங்க ஹெச்எம் பார்த்து அப்புறம் என்ன கூப்பிட்டு கேட்பாரு, டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து எல்லாம் சொல்லிட்டேன். சம்திங் சில இடத்துல இது பண்ணிடுங்க. ஓகே, பட் இந்த வருஷம் அப்படி ஒரு கேள்வி கேட்டாங்க. இந்த வருஷம் 100%ங்க, அதையும் சொல்லிடுறேன். இந்த வருஷம் உண்மையாலுமே இந்த வருஷம் 10% எவ்வளோ? 100% எங்க ஸ்கூல்ல. சோ இந்த இடத்துல நான் என்ன சொல்றேன், we have to work for the kids because அதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம், கவர்மெண்ட் கிட்ட இருந்து அந்த பொறுப்பு வந்துடும் போது இங்க என்ன ஆயிடும், ஆக்சுவலா டைல்யூட் ஆயிடும். சோ நான் சொல்லிட்டேன் என்னோட மந்த்லி இன்கம் லெஸ் தென் 70,000. அப்ப யோசிச்சு பாருங்க. சோ நீங்க இந்த ஒர்க் பண்ணாதான், அந்த ஒர்க் பண்ணாதான், அங்க ஒர்க் பண்ணாதான், இங்க ஒர்க் பண்ணாதான் இல்ல, நம்ம எந்த ஒர்க் பண்ணாலும் புடிச்சு பண்ணினோம்னா, உங்ககிட்ட நான் ஒண்ணு சொல்றேன், அங்க அந்த ஒரு அண்ணா நின்றுட்டு இருக்கிறாருல்ல, அந்த போட்டோ நான் வைக்கலாம்னு நினைச்சேன், மறந்துட்டேன். அதே போஸ்ட்ல நான் ஒரு பர்டிகுலர் பிரைவேட் இன்ஸ்டிடியூட் ரெக்கார்ட் ஆகுது. ஐ டோன்ட் வாண்ட் டு டெல் தி நேம் ஆஃப் தி இன்ஸ்டிடியூட். அதே பிளேஸ்ல நான் ஒரு இன்ஸ்டிடியூட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ இங்க உட்கார்ந்து இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே போகாம இருக்க டியூட்டி பார்த்துட்டு இருந்தேன். Now I am standing here. What is the reason? Hard work, consistency. கண்டினியூவா ஹார்ட் ஒர்க் பண்ணிடும் அப்படின்னா நீங்க எங்க இருந்து எந்த இடத்துக்கு வேணா வரலாம். பட் யூ ஹேவ் டு டூ ஹார்ட் ஒர்க் கன்சிஸ்டன்ட்லி. தொடர்ந்து விடாமுயற்சி, பொறுமை, இந்த ரெண்டும் முக்கியம். அதுக்கு ஒரு ஸ்டோரி சொன்னேன். டைம் என்னாச்சு? ஆயிடுச்சா சார்? நான் முடிச்சிடறேன். சாரி, இப்ப முடிச்சிடலாம், டக்கு முடிச்சிடலாம். ஒருத்தர் தான் ஒரு பைத்தியம், அது சாமியார் மாதிரி தாடிலாம் வளர்த்துக்கிட்டு அந்த குளத்துக்கரையில உட்காந்து இருந்துச்சு. அது என்ன பண்ணுச்சு, நீ என்ன கேட்கறியோ அது உனக்கு கிடைக்கும் சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. அந்த வழியா போயிட்டு வரவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, லூசு அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. உண்மையாலுமே ஒருத்தனுக்கு அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே வழி இல்லை, அவன் அந்த வழியா வரான். அவர் சொல்றது ஏதோ தெய்வ வாக்கு மாதிரி அவனுக்கு கேட்டுச்சு. அவர் பக்கத்துல போய் உட்கார்ந்தான். என்ன சொன்னீங்க நீங்க அப்படின்னா, நீ என்ன கேட்கறியோ அது உனக்கு கிடைக்கும் அப்படின்னா. அப்ப அவன் கேட்டான், எனக்கு மிகப்பெரிய வைர வியாபாரி ஆகணும், ஆனா இப்ப என் கையில சல்லி பைசா கிடையாது, அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லை, நான் எப்படி வைர வியாபாரி ஆகுறது அப்படின்னா. அவனோட விருப்பம் அதுதான், நான் வைர வியாபாரி ஆகணும்னு நினைக்கிறேன், அது எனக்கு கிடைக்குமா அப்படின்னா. நீ என்ன கேட்கறியோ அது கிடைக்கும் அப்படின்னா. சரி, அதான் கேட்டேன், அது கிடைக்கணும், என்ன பண்ணும் அப்படின்னா. ரெண்டு விஷயத்த நீ ஃபாலோ பண்ணு, கண்டிப்பா நீ மிகப்பெரிய வைர வியாபாரி ஆக அப்படின்னா. இந்த ரெண்டு விஷயம் என்னன்னா, ஒண்ணு பொறுமை. பொறுமைங்கிற வார்த்தைக்கு மீனிங் புரியுதுல்ல? பேஷன்ஸ், பொறுமையா இருக்கணும். ரெண்டாவது விடாமுயற்சி. ஒண்ணு பொறுமையா இருக்கணும், ரெண்டாவது விடாமுயற்சி. இந்த ரெண்டு இருந்தா நீ வைர வியாபாரி, நீ கேட்டது உனக்கு கிடைக்கும் அப்படின்னாரு. அவன் நல்ல மனசுல ஏத்திக்கிட்டான், போயிட்டான். இப்ப அவன் பிச்சைக்காரன் தான், சோத்துக்கே வழி இல்லதான். அப்போ அப்படியே போயிட்டு இருக்கும்போது அவனுக்கு என்ன வேணும், வைர வியாபாரி ஆகணும். அப்ப வைர வியாபாரம் பண்ற கடைக்கு போனான். எனக்கு ஏதாவது வேலை போட்டு கொடுங்க. ஏன்னா ஒரு டீ கடை ஓனர் ஆகணும்னா முதல்ல எச்சி கிளாஸ் கழுவணும்னு சொல்லுவாங்க. ஒரு மளிகை கடை ஓனர் ஆகணும்னா முதல்ல பொட்டலம் போட கத்துக்கணும்பாங்க. அந்த மாதிரி இவன் போய் ஒரு வைர வியாபாரி கிட்ட போய் எனக்கு ஏதாவது வேலை போட்டு கொடுங்க. சரி, வைர வியாபாரத்துல உனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? ஜீரோ, நத்திங். சரி, நீங்க கிளாஸ் எல்லாம் துடைக்கிற வேலை செய்ய அப்படின்ட்டு. அவன் கிளாஸ் எல்லாம் துடைக்கிற, ஓகேங்க அப்படின்ட்டான். பொறுமையா இருந்தான். துடைக்கிறீங்கன்னு அவன் டெய்லி அவனோட ஒர்க்கை பர்ஃபெக்டா பண்ணலாம். கிளாஸ் எல்லாம் பக்கவா பளபளன்னு தொடச்சிட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷம். நேர்மையா இருந்தான். உடனே அவர் என்ன பண்ணாரு, அடுத்த ஒரு ப்ரமோஷன் மாதிரி கொடுத்து 4 பேரை நீ பார்த்து அவங்கள வேலை வாங்கினாரு. அதுக்கடுத்து கல்லால உட்கார வச்சுட்டாரு. அவ்வளவு நேர்மை. அவன் ரொம்ப நேர்மையாவும் கரெக்டா ஒர்க்க பண்ணதுனால வியாபாரம் ஆகா ஓடி இவனோட கடை அந்த பிரான்ச் பக்காவா இருந்துச்சு. உடனே அவனை கூப்பிட்ட, ரொம்ப சந்தோஷம் அவருக்கு இவனோட ஒர்க் மேல. கொஞ்சம் வைரங்கள் தங்க நகைகள் கொடுத்து நீ போய் தனியா கடை ஆரம்பி, நல்ல பெரிய அளவா அப்படின்னு அனுப்பி வச்சாரு. அவன் போனா முதல்ல தடுமாறினா, அப்புறம் சக்சஸ்ஃபுல் வைர வியாபாரியா வந்துட்டான். திருப்பி அந்த சாமியாரை பார்க்க வந்தான். பொறுமையாவும் விடாமுயற்சியோட இருந்தா வைர வியாபாரி ஆயிட்டான். அந்த சாமியாரை பார்க்க வந்தான். அந்த சாமியார் சொன்னாரு, நீ என்ன கேட்கலையோ அது கிடைக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அவ்வளவுதான். சோ நீங்க என்ன கேட்கறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு 2 விஷயம் உங்களுக்கு வேணும். என்னது? பொறுமை, விடாமுயற்சி. இந்த ரெண்டும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கும். அந்த சாமியார் நீங்க தான் கேட்க கூடாது. ஓகே சார், நெக்ஸ்ட் போலாம் சார், முடிச்சிடலாம். இந்த 3 விஷயத்த பண்ணலன்னா வாழ்க்கையில நீங்க முன்னேற ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். யூ ஷுட் நாட் கம்பேர். யாரையும் யார் கூடயும் உங்களை வச்சு கம்பேர் பண்ணாதீங்க. பேரண்ட்ஸ் வில் டூ, அவங்கள பத்தி ஒரி பண்ணாதீங்க. ஒரு ஸ்டூடெண்ட் என்கிட்ட புலம்புதான்,
சார் முடிக்கணுமா சார்? ஓகே. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என்கிட்ட சொன்னா, சார் எங்க அம்மா என்ன எப்ப பார்த்தாலும் எறும்பு மாடு திட்டுறாங்க, எனக்கு ரொம்ப கோபமா வருதுன்னா. அப்ப அவங்க கிட்ட ஒரு விஷயம் சொன்னேன், அதுக்கப்புறம் அவனுக்கு கோவமே வரல, அவங்க அம்மா திட்டும்போது சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். யாரோட குழந்தை எறும்பு மாடா இருக்கும்? அவன்தான். சிம்பிள். அதுக்கப்புறம் சரி உங்களை மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் அவங்க திட்டத்தையும் விட்டுட்டாங்க. திட்டும் போது சிரிச்சா எப்படி திட்ட, இந்த வார்த்தை உங்களுக்கு சொரணே இல்லை போல இருக்கு அப்படின்னு. ஓகே. சோ டோன்ட் கம்பேர் பண்ணாதீங்க. உங்க மார்க் என்ன, அடுத்தவங்க மார்க் என்ன, நீங்க எவ்வளவு படிக்கிறீங்க. இஃப் யூ ஸ்டாப் கம்பேரிங் யூ வில் grow. நெக்ஸ்ட் டோன்ட் கம்ப்ளைன். ஒருத்தவங்க வந்து குறை சொல்லாதீங்க. ரொம்ப கஷ்டம். கம்ப்ளைண்ட் பண்ணாம இருக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். இஃப் யூ ஸ்டார்ட் டூயிங் திஸ், அதாவது கம்ப்ளைண்ட் பண்ணாம இருந்துட்டீங்க அப்படின்னா, குறை சொல்லாம இருந்துட்டீங்கன்னா யூ வில் பி த வின்னர். நெக்ஸ்ட் டோன்ட் கிரிட்டிசைஸ். குறை கண்டுபிடிக்காது. குறை கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க தெரியுமா, அது அப்படி இது இப்படி அப்படி அப்படி, அது வேண்டவே வேண்டாம். நெக்ஸ்ட் டைப் பண்ணணும். இதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். என்ன சாக்ரிஃபைஸ் நிறைய இருக்கு சொல்றதுக்கு, ஷேர் பண்றதுக்கு டைம் தான் இல்லை. என்ன குறிப்பா செல்போன சாக்ரிஃபைஸ். எந்த செல்போன சார், ஐயோ செல்போன் இருந்துச்சுன்னா நீங்க நாசமா போறீங்கன்னு அர்த்தம். அவ்வளவுதான். செல்போனை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க. அதாவது ஆப்தாமாலஜிஸ்டா அந்த கண்ணுக்கு பண்ணுவாங்கல்ல, அவங்க கிட்ட தான் கும்பல் ஜாஸ்தியா இருக்கு. எனக்கும் கண்ணாடி போட்டுட்டேன் எடுத்துட்டு மறந்துட்டேன். அவர்கிட்ட போய் எனக்கு ஹாஃப் டே போச்சு, என்னோட ஹாஃப் டே போயிடுச்சு. அவர்கிட்ட போய் செக்அப் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்துட்டு வரேன். ஆனா ஒரு சாதாரண ஐ ஹாஸ்பிட்டல் தான், அவ்வளோ கும்பல் இருக்கு. இப்போ வந்து ஃபியூச்சர்ல பெரிய ஆளா இருக்க போறது கண்ணு டாக்டர் தான். கும்பல் சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரிய எல்லாம் பிகாஸ் ஆஃப் த செல்போன். க்ளோஸ் அப்ல வச்சுக்கிட்டு அவ்வளோ ரேடியேஷன் வந்து அதை பார்த்தா என்ன ஆகுது. ஸோ யூ ஹேவ் டு சாக்ரிஃபைஸ் த செல்போன். அதாவது ஒரு பையன், ஒரு ஸ்டூடெண்ட்டுங்க, அவன் 10th ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிட்டான். அதுக்கு அவனுக்கு வந்து ஒரு எல்இடி டிவி பிரைஸா கொடுத்தாங்க. 10th ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினவனுக்கு எல்இடி டிவி பிரைஸா கொடுத்தா என்ன ஆகும்? டிவி பார்த்து நாசமா பெற மாட்டான். ஆனா அந்த பையன் அதை பண்ணல. டிவி பெட்டி வந்துச்சு, அவங்க அப்பா ஓபன் பண்ண போனாரு. அவன் அவங்க அப்பாட்ட சொன்னது இதுதான், டோன்ட் ஓபன் த பாக்ஸ் அப்படின்னா அவங்க அப்பாட்ட. ஏன்? நான் 12th முடிச்சிருந்தா அதை ஓபன் பண்ணணும். ஏன்னா நீங்க ஓபன் பண்ணி வச்சீங்கன்னா நானே டிஸ்ட்ராக்ட் ஆகி 12th போட்ட விட்டுருவேன்னு சொல்லி அதை பரண்ட்ல தூக்கி போட்டாங்க. அவங்க அப்பா கேட்டாரு, ஒர்க் பண்ணதாதுன்னு செக் பண்ணிக்கலாம்டா, ஒன்றும் பண்ண வேண்டாம், மேல தூக்கி போடுங்கட்டான். 12th முடிக்கும் போது அவனோட மார்க் 200 out of 200 ஃபார் இன்ஜினியரிங் கட்டான். அப்போ ஒரு பர்டிகுலர் டாப் இன்ஜினியரிங் காலேஜ்ல அவனுக்கு சீட் கிடைக்குது. அந்த காலேஜுக்கு அவங்க போறாங்க. சாக்ரிஃபைஸ் பண்றதோட பலன் என்ன அப்படிங்கிறது என்னோட ஸ்டூடெண்ட் அவன். ஆனா கம்ப்யூட்டர் சயின்ஸ் பயாலஜி டீச்சர், எங்க ஸ்கூல்ல படிச்ச ஸ்டூடெண்ட். அவ்வளவுதான். அவன் 200 out of 200 கட் ஆஃப் அவன் கேட்ட பிரான்ச் இன்ஜினியரிங்ல கேட்ட காலேஜ்ல கிடைச்சது. அந்த காலேஜ்க்கு அவங்க கார்ல போயிட்டு இருக்கும் போது காலேஜோட ஒர்க் பண்ற ஒரு சீனியர் ப்ரொஃபசர் கால் பண்றாரு, எங்க வந்துகிட்டு இருக்கீங்க? இங்க வந்துட்டு. ஓகே, அடுத்த அரை மணி நேரத்துல எங்க வந்துட்டு இருக்கீங்க கேட்டுட்டே இருக்காங்க. அவன் காலேஜ் பக்கத்துல வந்துட்டான். எங்க வந்துட்டீங்க? கேட்டு கிட்ட வந்துட்டோம். கேட்டு கிட்ட அங்க கால் பண்றவரு நிக்கிறாரு. அங்க இருந்து அவங்களை இறக்கி அங்க இருந்து கைட் பண்ணி கூப்பிட்டு போறாங்க. அந்த ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட் ஓனர் இருப்பாருல்ல, அந்த ரூம் கூப்பிட்டு போறாங்க. உள்ள போனா கரஸ்பாண்டன்ட் எதிர்த்து நிக்கிறாரு. வாப்பா வா தம்பி அப்படின்னு உள்ள கூப்பிடுறாரு. உள்ள கூப்பிட்டு அவன் ஜாயின் பண்ணிருக்க டிபார்ட்மெண்ட் டீச்சர்ஸ் எல்லாம் நிக்கிறாங்க. இவங்க எல்லாம் தான் உனக்கு பாடம் எடுக்க போறாங்க. நம்ம காலேஜ்ல 200 out of 200 கட் ஆஃப் எடுத்து ஜாயின் பண்ற முதல் ஸ்டூடெண்ட் நீ. உனக்கு அந்த ஏசி ஹாஸ்டல் அதெல்லாம் அந்த டாப் பேமெண்ட்ல படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன ஃபெசிலிட்டிலாம் இருக்குமோ அத்தனை ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுத்துருவோம். யூ நீட் நாட் பே சிங்கிள் பைசா அப்படின்ட்டு. திஸ் இஸ் என்ன சாக்ரிஃபைஸ் பண்றதோட பலன் இதுதான். ஆனா சாக்ரிஃபைஸ் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். செல்போனோ டிவியோ வாட் எவர் இட் மேபி, அதை சாக்ரிஃபைஸ் பண்ணீங்கன்னா இந்த அளவுக்கு பலன் கிடைக்கும். படிப்போட பலன் என்னங்கிறது அப்போ உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் போதும். ஓகே, சோ கான்ஃபிடென்ட்டா இருங்க, தன்னம்பிக்கையோட இருங்க. வாழ்க்கையில நிறைய சாதிக்கணும். நல்லா படிங்க, நிறைய பிராக்டிஸ் பண்ணுங்க. பிராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் அனலைஸ் பண்ணுங்க. அனலைஸ் பண்ணதுன்னா क्वेश्चंसக்கு என்ன ஆன்சர், ஏன் தப்பா பண்ணீங்க, ஏன் சரியா பண்ணீங்க, இதெல்லாம் பாருங்க. வாழ்க்கையில எல்லாருமே வெற்றி அடைய சாதிக்க வாழ்த்துக்கள். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. Thank you so much sir for your vibrant speech. நான் சாரோட ஸ்பீச் எப்படி பார்க்கிறேன் சார், நீங்க 3ஆம் NS கிருஷ்ணன், 2ஆம் விவேக். ஏன் அப்படின்னா சிரிக்கவும் வச்சு சிந்திக்கவும் வச்சிருக்காரு. ஸோ சார் சொன்ன மாதிரி எண்ணம் போல் வாழ்க்கை. அதனால என்ன செய்யணும்? பெரிதினும் பெரிது, பெரிதினும் பெரிது கேள். நினைக்கிறத பெருசா நினைங்க, கண்டிப்பா அதை நீங்க அச்சீவ் பண்ணுவீங்க. ஸோ வாட் எவர் யூ திங்க், யூ பிலீவ், யூ ரிசீவ் இட்.
right? Thank you so much, sir, for your valuable address.